நம்மளை எப்படி படைச்சிருக்கிறாருன்னா, எது வேணுமோ அதை கனவு கண்டு அடையக்கூடியவர்களாக கடவுள் நம்மளை படைத்திருக்கிறார். கடவுளுடைய சாயல் நீங்க. யூ ஆர் த இமேஜ் ஆஃப் காட். அவரை போல நீங்க இருக்கிறது மட்டும் இல்ல, அவரை போல இயங்கும்படியாக நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவன் எப்படி இயங்குகிறார், தேவன் எப்படி செயல்படுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் எதையுமே முன்னாடியே பார்க்கிறார். உங்களுக்கு என்ன தேவைங்கிறத அவர் முன்னாடியே பார்த்து அதை ரெடி பண்ணி வச்சிடறார். அதான் யெகோவா ஈரே. கனவு காண்பது என்பது வேறு, கவலைப்படுவது என்பது வேறு. கனவு காண்பது என்பது நம்பிக்கையோடு பார்ப்பது. இன்னும் 10 வருஷத்துல ஐயோ நினைச்சாலே எனக்கு அப்படின்னு அதை நினைக்கும் போதே ஒரு சந்தோஷம் வந்துடும் உங்களுக்கு. கவலைப்படுறது தெரியுமா, 10 வருஷத்துல ஐயோ முடிஞ்சு போச்சு, இப்பமே இப்படி இருக்க, இன்னும் போக அதுக்கு பேர் கவலைப்படுறது. கடவுள் உங்களை கவலைப்பட அழைக்கல, கனவு காண அழைச்சிருக்கிறார். கடவுளை பற்றி ஒரு வெளிப்பாடு நமக்கு வரணும். என் கடவுள் எப்படிப்பட்டவர்னா யெகோவா ஈரே. என் கடவுள் யெகோவா ஈரையா இருக்கிறதுனால, அந்த யெகோவா ஈரைங்கிற அந்த நாமம் உள்ள கடவுள் எப்படிப்பட்டவரா இருக்கிறாருன்னா, என் தேவைகளை முன்பாகவே அறிந்து அதை எனக்காக ஆயத்தம் செய்து வைத்து விட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு என்ன தேவைன்னு ஒருவேளை உங்களுக்கு கூட கரெக்டா தெரியாம இருக்கலாம், ஆனா அவருக்கு ரொம்ப கரெக்டா தெரிஞ்சு அதெல்லாம் உங்களுக்காக அவர் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார் என்பதுதான் சத்தியமாக இருக்கிறது. ஆபிரகாமினுடைய விசுவாசம் நிரூபிக்கப்படும் ஒரு சம்பவம். ஈசாக்கை பலியாக கொடுக்கும் ஒரு சம்பவம். ஈசாக்கு சொல்றான் எல்லாம் இருக்கு, ஆனா எது மட்டும் இல்ல, ஆடு மட்டும் இல்ல. இந்த இடத்துல தான் ஆபிரகாம் தேவனை பற்றி ஒரு காரியத்தை அவன் பேசுறான். ஐசக் கிட்ட என்ன பேசுறான்னா, தேவன் யாருன்னா நமக்கான பலிக்கான காரியத்தை அவர் பார்த்து கொள்வா. அந்த மலை அவ்வளவு பெரிய ஒரு மலை, அந்த மலையின் உச்சங்களுக்கு ஒரு ஆடாலையும் வர முடியாது. இப்போ the Lord will provide அர்த்தம், உங்களுக்கு வர வேண்டியதை வர முடியாத இடத்திற்கு கூட அவர் வர வைப்பார். அதுதான் யெகோவா ஈரே. the Lord will provide. அவர் ப்ரொவைட் பண்றது என்னன்னா, ஏதாவது வருவதற்கு வாய்ப்பு இருந்தாதான் வர வைப்பாருங்கிறது கிடையாது. வருவதற்கு வாய்ப்பே இல்லை, பாதைகளே இல்லை, வழிகளே இல்லை. ஆனா மலை உச்சிக்கு எப்படி வந்ததுன்னு தெரியல, கொண்டு வர வேண்டியதை கொண்டு வருவார். தேவன் எப்படிப்பட்ட தேவன், அவர் செயல்படுகிற விதம் என்ன, உங்களுக்கான காரியங்களை அவர் முன்னாயத்தம் செய்து வைத்திருக்கிறார். முன்னாயத்தம் செய்து வைத்திருக்கிறார்னா என்ன, தேவை எழும்பும் முன்னே அதை பார்த்து விட்டார், அதை ஆயத்தம் செஞ்சு வச்சுட்டார். நாளும் ஒரு நீடை குறித்து, ஒரு தேவை குறித்து ஒரு அச்சம், ஒரு பயம், இதிலேயே வாழ்றோம். ஏன், எப்படி பண்ண போறோம், அது எப்படி நடக்கும், இது வருமாங்கும், இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, எப்படி இப்படி கவலையிலே உட்கார்ந்துருக்கிறோம். ஆனா இந்த வெளிப்பாடு உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க கவலைப்பட மாட்டீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியும், யெகோவா ஈரே. உன் வாழ்க்கையில கூட வரவே முடியாதுங்கிற மாதிரி சூழல் தான் இருக்கும். ஆனா வரவே முடியாத அந்த இடத்திற்கு உனக்கு வேண்டியதை நான் கொண்டு வருவேன். உனக்கு வேண்டிய வருமானத்தை, உனக்கு வேண்டிய அந்த பணங்களை, உனக்கு வேண்டிய அந்த இடங்களை, உனக்கு வேண்டிய அந்த மணப்பெண்ணை, உனக்கு வேண்டிய அந்த மணவாளனை, உனக்கு வேண்டிய வேலைகளை, வாய்ப்புகளை நான் கொண்டு வருவேன். The Lord will provide. ஓகே, கடந்த சில வாரங்களாக கனவுகள் பற்றி, தெய்வீக நோக்கங்கள் பற்றி என்ன பண்ணோம், நிறைய காரியங்கள் பேசணும். ஞாபகம் இருக்கா? இது ஒரு நிஜமும். கடவுள் நம்மளை அப்படி படைச்சிருக்கிறார். நம்மளை எப்படி படைச்சிருக்கிறாருன்னா, எது வேணுமோ அதை கனவு கண்டு அடையக்கூடியவர்களாக கடவுள் நம்மளை படைத்திருக்கிறார். ஆமென். இது கடவுள் நம்மளை சிருஷ்டித்த விதமே அப்படியாக இருக்கிறது. அதனால தான் இந்த வேத புத்தகத்தை நீ கவனித்து பார்த்தீங்கன்னா, கடவுள் மனுஷனை எப்படி படைத்திருக்கிறார், நாம் சிருஷ்டிக்கப்பட்ட விதம் எப்படி இருக்கிறது, நாம் யார், நாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்படி கடவுள் நம்மளை வைத்திருக்கிறார், நமக்குள்ள கடவுள் வைத்திருக்கிற ஆற்றல்கள் என்ன அப்படிங்கிறதுலாம் வேதவசனம் போதிக்குது. பாருங்க, நிறைய பேர் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன, நீங்கள் ஒரே ஒரு ஜெபம் பண்ணுங்கள் எல்லாம் மாறிடணும் அப்படின்ட்டே கேட்பாங்க. ஒரு ஜோக்கு ஒன்று பார்த்துருக்குறேன், நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில, பரிசுத்தவான்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் காதில் பிரச்சனை, கண்ணில் பிரச்சனை, எல்லாத்துலேயும் பிரச்சனை சொல்லுவான். ஒரே ஒரு மருந்துங்க எல்லாம் சரியாகணும் அப்படிமா. அப்படின்னா எலி மருந்து தான் உனக்கு கொடுக்கணும் அப்படின்றோம். அம்புட்டும் பிரச்சனையாக இருக்குது, ஒரே ஒன்றில் சரியாயிடணும் அப்படிமா. நீங்கள் கற்றுக்கணும் பாருங்கள், வாழ்க்கையில்
பிரச்சனைகள் கூட எப்படி இருக்குதுன்னா, சில நேரம் அந்த மாதிரி ஒன்று இல்லைன்னு வைங்களேன், நம்ம வளர்றதுக்கோ உருவாகிறதுக்கோ வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் ஒரு பாட்டுக்கு இருக்கட்டும். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்களேன், யோசேப்பே உன்னுடைய கொடி சுவர்களை தாண்டி படரும். சூறு எழுப்பியிருப்பாங்க, அதனால் உன்னை கட்டம் கட்டிட்டாங்கன்னு நினைக்காத, அதையே உன் கொடி படறதுக்கான ஒரு வழியாக தேவன் மாற்றிடுவார். ஆமென். So we need a faith perspectives, we need a divine perspectives. நமக்கு ஒரு தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு தெய்வீக பார்வை நமக்கு வந்துவிட்டால் அது மாதிரி வெற்றியான காரியம் எதுவுமே கிடையாது. பாருங்க, அது வரணும். அது வந்தாதான் உங்களுக்கென்று தேவன் வைத்த வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். ஆமென். வேத வசனங்கள் உங்களுக்குள்ள போறதுனால ஒரு நம்பிக்கை நீங்கள் பெறுகிறீர்கள். அந்த நம்பிக்கைக்கு இன்னொரு வார்த்தை தான் தரிசனம். எல்லாம் சொல்லுங்க, தரிசனம். தரிசனம்னா ஒன்றும் இல்லை, நம்பிக்கை, ஹோப். ஒரு ஹோப் உங்களுக்கு வந்துடுச்சு. ஹோப்புங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை தான் என்னது? விஷன். விஷன்னா என்ன? என் வாழ்க்கை இப்படி இருக்கும், என் பிள்ளைகள் இப்படி இருப்பார்கள், என் சபை இப்படி இருக்கும், என்னுடைய பிஸ்னஸ் இப்படி இருக்கும், என்னுடைய சமூகம் இப்படி இருக்கும், நான் இப்படி இருப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையான ஒரு காட்சி, நம்பிக்கை நிறைந்த ஒரு தரிசனம். இப்போ இருக்கிற நிலைகள் எனக்கான நிலைகள் அல்ல. இப்போ நான் வியாதியில் இருக்கலாம், ஆனால் சுகத்தை பார்த்து கொண்டிருப்பது. இப்பொழுது சில பற்றாக்குறையில் இருக்கலாம், ஆனால் நிறைவை பார்ப்பது. இப்பொழுது சில சவால்களை பார்த்து கொண்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் இது எல்லாத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி என்னை இங்கே கொண்டு போவாருங்கிறத பார்ப்பது. ஆமென். அதுக்கு தான் நம்பிக்கை நிறைந்த தரிசனமாக இருக்கிறது. பாருங்க, அப்படிப்பட்ட விதத்திலே தேவன் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். பாருங்க, அப்போ வேத வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, நம்ம எப்படி கடவுள் படைச்சிருக்கிறாருன்னா, ஒன்றை சிந்தித்து, ஒன்றை எண்ணி, ஒன்றை திட்டமிட்டு, ஒன்றை கனவு கண்டு, ஒன்றை நம்பிக்கையோடு எதிர்பார்த்து அதை அடையக்கூடியவர்களாக தேவன் நம்மை படைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, யாக்கோபு, இந்த பைபிளே ஒரு மேனுவல். பாருங்க, இட்ஸ் அ மேனுவல். ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அந்த பொருளுக்கு ஒன்று கொடுப்பாங்க. பாருங்க, கையேடுன்னு ஒன்று தருவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு மொபைல் வாங்கினீங்கன்னா ஒரு கையேடு தருவாங்க, மேனுஃபேக்சரர்ஸ் மேனுவல். ஒரு கார் வாங்கினீங்கன்னா ஒரு மேனுவல், ஒரு மெனு புக்ஸ் ஒன்று இருக்கும். பார்த்துருக்கீங்களா? மிக்சி வாங்கினா கூட இருக்கும். அதை நம்ம ஒரு நாள் பார்க்க மாட்டோம், அதை தூக்கி அப்படியே போட்டு நமக்கு எப்படிலாம் திருக்கணுமோ திருக்கி அதை ஒரு வழி பண்ணி வச்சுருவோம். பார்த்துக்கோங்களேன், அதான் கேரண்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு ஒரு வழி பார்த்துருவோம். ஆனால் அதில் இருக்கும், அதை எப்படி பயன்படுத்தணும், என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டுலாம் இருக்கும். மொபைல்லாம் வாங்கினேன்னா இருக்கும், ஆனால் சிலர் அதெல்லாம் படிக்கவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஆன் ஆஃப் அவ்வளோதானே, ஹலோ அவ்வளோதான். ஆனால் எல்லாம் இருக்கும் அந்த மொபைலில். பார்த்துருக்கீங்களா? ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம் வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். அதோ ரிஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ போய் பார்த்தா அதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கும். அது இதுன்ட்டு எத்தனையோ காரியங்கள் அதில் இருக்கும். இந்த மெனு படித்தா தான் இருக்கும், இல்லைன்னா நண்பர்கள் யார்ட்டையாவது கேட்டு என்ன பண்ணிப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க. ஸோ வேத புத்தகம் நான் நம்புகிறேன், நம்மளை சிருஷ்டித்த தேவன் நமக்குன்னு ஒரு மேனுவல் கொடுத்துருக்கிறார். அது இந்த வேத புத்தகமாக இருக்கிறது. ஆமென். மேனுவல் எல்லாரும் தர முடியாது, மேனுஃபேக்சர் தான் தர முடியும். ஆமென். ஸோ நான் நம்புகிறேன் உங்கள் கையில் இந்த வேத புத்தகம் இருக்குதுன்னா, ஸோ இட்ஸ் அ மேனுஃபேக்சரர்ஸ் மேனுவல். நிறைய கிறிஸ்தவங்களுக்கு தெரியாது, அதனால தான் இதை எதுக்கு படிக்கணும்னு நினச்சி உட்காந்துட்டு இருப்பாங்க. இது பக்தியை வளர்க்குறதுக்கு படிக்கிறது இல்லை, சக்தியை வளர்க்குறதுக்கு படிக்கிறது. ஆமென். நிறைய பேர் இது 4 அதிகாரம் வாசித்த உடனே கடவுள் சந்தோஷப்பட்டு விடுவார். பரவாயில்ல, நம்ம எழுதினதை யாருமே படிக்க மாட்டேங்காங்க, நமக்கும் ஒரு ஆதரவாளர் இருக்காங்கடா அப்படின்னு நீங்கள் காலையில் படித்த உடனே கடவுள் ஒன்றும் சந்தோஷமாயிடுறது இல்லை. இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் யாருங்கிறது தெரியும், தேவன் யாருங்கிறது தெரியும், தேவன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரியும், அதை எப்படி அடைய முடியும் அப்படிங்கிறதும் தெரியும். இது தெரிஞ்சால் அப்புறம் நீங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் ஏன் காத்திருக்க போகிறீங்க? உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பீங்க. இது இப்போ பாருங்களேன், இது டக்குன்னு விளங்காது, அன்றைக்கி கேட்டிங்கன்னா விளங்கிடும். பாருங்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். பக்கத்து பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கொள்ள முடியும். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை அடைய முடியும். ஆமென். அது எப்படின்னு இந்த பைபிள் சொல்லி தருதுங்க.
ஆனால் இதை யாரும் இப்படி டீச் பண்ணாமல் இப்படி சொல்லி தராதனால நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா அதான் சொன்னோம்ல முதல்ல, நம்ம நிறைய பிரச்சனைகளோடு நம்ம போய் நின்று ஆண்டவரே அப்படின்னோடனே ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சு நம்ம பிரச்சனை என்ன பண்ணிடுவார், மாற்றிடுவார் அப்படிங்கிறத மட்டுமே நம்ம நம்புகிறோம். அது உண்மைதான். ஆனால் கடவுள் அப்படியே கிரியை செய்தே கொண்டு இருந்தால் நீங்கள் டம்மி பீஸ் மாதிரி ஆயிடுவீங்க. கடவுள் உங்களை டம்மி பீஸாக படைக்கவில்லை, காமெடி பீஸாகவும் படைக்கல. நீங்கள் மாஸ்டர் பீஸ். யூ ஆர் த மாஸ்டர் பீஸ். ஆமென். ஆமாம், உங்களை அவருடைய சாயல்லே படைச்சிருக்கிறார். என்ன ஒரு வார்த்தை பாருங்க. அவருடைய சாயல் என்ன தெரியுமா? கடவுள் உங்களை பார்த்தா கண்ணாடியில் அவர் முகத்தை பார்த்த மாதிரியே இருக்கு. அதான் சாயல். சில பார்த்தீங்களா, அவங்க அப்படியே இருப்பாங்க, அண்ணன் மாதிரியோ அப்பா மாதிரியோ, அப்படியே அந்த சாயல் அப்படியே இருக்கும். ஃபிசிக்கலாகவே சிலர் அப்படி இருப்பாங்க. ஆமாம், சிலர் அந்த கேரக்டரில் அப்படி இருப்பாங்க. ஆமாம், இல்லாத வம்பெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பாட்டி சொல்லும், தாத்தா மாதிரியே இருக்கான் அப்படிமா. இவரும் இப்படித்தான் வம்பு பண்ணிட்டே இருப்பாருங்க, அவர் தாத்தா அது மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிமா. ஸோ சாயல், கடவுளுடைய சாயல் நீங்கள். யூ ஆர் த இமேஜ் ஆஃப் காட். எல்லாம் சொல்லுங்கள், நான் என் அப்பாவை போலவே இருக்கிறேன். ஆமென். அவரை போல நீங்கள் இருக்கிறது மட்டும் இல்லை, அவரை போல இயங்கும்படியாக நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். அதாவது ரெண்டு காரியம். ஆதியாகமம் 1வது அதிகாரம், யாக்கோபே படிக்கலையா? சரி, யாக்கோபுக்கு அப்புறமா வருவோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26, ஜெனிசஸ் சாப்டர் 1 verse 26. பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஆமென். ஸோ கடவுள் மனுஷனை படைச்சிட்டு அவன் என்ன எதுக்கு படைச்சேன் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. அதில் 2 வார்த்தை பாருங்க. ஒன்று சாயல், இன்னொன்று ரூபம். எல்லாம் சொல்லுங்க, சாயல் ரூபம். இந்த சாயல்னா இமேஜ். இந்த ரூபம் அப்படின்னு சொன்னால் லைக்னஸ். அதாவது இமேஜ் அண்ட் லைக்னஸ். அதாவது பார்த்தா அவரை போல, இயங்கும் போதும் செயல்படும் போதும் அவரை போல. ஆமென். முதல்ல இமேஜ் விளங்கணும், அப்போதான் லைக்னஸ் வெளிப்பட ஆரம்பிக்கும். அவரை போல என்னை படைத்திருக்கிறார் என்பது தெரியும் பொழுது அப்புறம் அவரை போல இயங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். நீங்கள் சிங்கக்குட்டி தான் தெரியும் போது அந்த காரியத்தை உங்களுக்குள்ள அது வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அது மாதிரி நீங்கள் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட ஒரு நபர். அது மட்டுமல்ல, தேவனை போல இயங்கும்படி நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். சரி, தேவன் எப்படி இயங்குகிறார் இது நமக்கு தெரியணும். ஏன்னா அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் அவர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார், படைச்சிருக்கிறார். தேவன் எப்படி இயங்குகிறார், தேவன் எப்படி செயல்படுகிறார், அவருடைய இயக்கங்கள் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் எதையுமே முன்னாடியே பார்க்குறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, முன்பாகவே பார்க்கிறார். ஆமென். ஜெகோவா ஜைரா சொல்கிறோம் பாருங்க, எகோவா ஈரே அப்படி சொல்கிறோம். எகோவா ஈரே அப்படின்னா, நான் நிறைய முறை அதை சொல்லியிருக்கிறேன் இந்த விளக்கத்தை. எகோவா ஈரே அதான் அவருடைய நாமம். எகோவா ஈரேன்னா என்ன? the Lord will provide அப்படியே ஆங்கிலத்தில் சொல்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, Lord will provide. தேவன் உன் தேவைகளை சந்திப்பார், அதான் அதனுடைய அர்த்தம். ஆனால் ரொம்ப ஆழமான ஒரு காரியம் என்னன்னா, the Lord will provide அப்படின்னு சொன்னால், இந்த ப்ரொவைட் அப்படிங்கிற வார்த்தை எங்கிருந்து வருகிறது அப்படின்னு சொன்னால், ப்ரொவிஷன் அப்படிங்கிறது தான் எந்த வார்த்தை வருது, ப்ரொவைடுங்கிற வார்த்தை வருது. இந்த ப்ரொவிஷன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் கரெக்டாக படிச்சீங்கன்னா அது எப்படி இருக்குது, ப்ரோவிஷன். எல்லாம் சொல்லுங்க, ப்ரோவிஷன். ப்ரோவிஷன் என்ன அர்த்தம்? ஒன்றை முன்பாகவே பார்ப்பது. எல்லாம் சொல்லுங்க, முன்னாடியே பார்க்கிறது. முன்னாடியே பார்த்து, இப்போ கர்த்தர் எகோவா ஈரேயாக அவங்க வாழ்க்கையில் செயல்படுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு என்ன தேவைங்கிறத அவர் முன்னாடியே பார்த்து அதை ரெடி பண்ணி வச்சிடறார். அதான் எகோவா ஈரே. ஆமென்.
வெள்ளம் வந்தவொடனே போய் அணை கட்டிக்கிட்டு இருக்கிறது இல்லை. முன்னாடியே பார்த்துடுறாரு. பார்த்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். அதனால தான் வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும்னா ஐயோ அப்படின்னு பதறி இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த வாழ்க்கை நானா வாழலை, இந்த வாழ்க்கையை தந்த ஒருவர் எனக்கு இருக்கிறார். தந்த தேவன் நான் வாழ்றதுக்கு எல்லாத்தையும் அவர் ஆயத்தம் செஞ்சு வச்சுட்டு தான் அவர் உங்களை என்னையும் உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு நாளும் காலையில் இது நினைக்கணும், the Lord will provide. ஆமென். என்னுடைய கடவுள் யார், என்னுடைய தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய செயல்படும் விதம் என்ன அப்படின்னு சொன்னா முன்னாடியே எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சுக்கிறாரு, ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். நீங்கள் வாழ்வதற்கும், நீங்கள் அழைத்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கும், உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் உங்கள் சந்ததிக்கும் முழு உலகுக்கும் என்ன தேவையோ அதை கடவுள் முன்பாகவே ரெடி பண்ணி வச்சுட்டார். அப்படி ரெடி பண்ணிட்டு தான் அவர் மனுஷனே படைக்கிறார். அதான் அவருடைய செயல்படும் விதம் அல்லது அவருடைய தன்மை எப்படி இருக்குதுன்னா முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவர் என்ன பண்ணிடுறாரு, வச்சிடுறாரு. இது தெரியாதனால தான் மனுஷன் கவலைப்பட்டு இருக்கான். ஐயோ நாளைக்கு என்ன பண்ணுவோம், நாளை கழிச்சு என்ன பண்ணுவோம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எப்படி வீடு கட்டுவோம், எப்படி கல்யாணம் கட்டி கொடுப்போம், எப்படி அதை செய்வோம் இதை செய்வோம்னு எதையாவது ஒன்றை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதனால தான் இயேசு இந்த பூமிக்கு வந்து பேசுறாரு, இதெல்லாம் பற்றி என்ன கவலைப்பட்டு இருக்கிறீங்க, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். ஆமென். அவருக்கு நல்லா தெரியுது நாளை தினத்தை மட்டும் இல்லை, 40 வருஷத்தை பற்றி இப்போ கவலைப்பட்டு இருப்போம். அவர் நாளைய பற்றியே கவலைப்படாதன்ட்டார். ஆனால் நம்ம வந்து இன்னொரு 40 வருஷம் கழிச்சு, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, கனவு காண்பது என்பது வேறு, கவலைப்படுவது என்பது வேறு. ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. கனவு காண்பது என்பது நம்பிக்கையோடு பார்ப்பது. இன்னும் 10 வருஷத்துல ஐயோ நினைச்சாலே எனக்கு அப்படின்னு அதை நினைக்கும் போதே ஒரு சந்தோஷம் வந்துடும் உங்களுக்கு. ஆமென். கவலைப்படுறது தெரியுமா, 10 வருஷத்துல ஐயோ முடிஞ்சு போச்சு, இப்பவுமே இப்படி இருக்க, இன்னும் போக அதுக்கு பேர் கவலைப்படுறது. கடவுள் உங்களை கவலைப்பட அழைக்கல, கனவு காண அழைச்சிருக்கிறார். ஆமென். நாளை தினத்தை குறித்து கவலைப்படும்படியா அவர் சொல்லல. ஆனா நாளை தினத்தை குறித்து கரிசனையா இருக்கலாம், நாளை தினத்தை குறித்து திட்டம் உள்ளவர்களா இருக்கலாம், நாளை தினத்தை குறித்து யோசிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். அது தப்பே கிடையாது. ஆனா கவலைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறத கர்த்தர் என்ன பண்ணல, விரும்பல. ஏன் அப்படி சொன்னாரு, நாளை தினத்தை பத்தி கவலைப்படாதனா, ஏன்னா இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால், புல்லுக்கே உடுத்துவித்தார்னா புள்ளைக்கு உடுத்துவிக்க மாட்டாரா அப்படி சொல்றார். ஆமென். பூவுக்கே இவ்வளவு அழகா உடுத்துவித்தவ பிள்ளைக்கு செய்ய மாட்டாரா? அதனால என்னத்தை உடுத்துவோன்னு கவலைப்படாத, என்னை உடுத்து விப்பார். ஆமென். ஆமா. என்னத்தை சாப்பிடுவோம் கவலைப்படாதீங்க சொல்றாரு. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவர்கள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதும் இல்லை. ஆனாலும் அவ்வளவு ஞானம் உள்ளதா அது இல்லை. ஆனாலும் உங்க அப்பா தான் அதுக்கு சாப்பாடு போடுறாரு. எப்பா உனக்கு தெரியுதா, உங்க அப்பா அதையே போஷிக்கிறாருன்னா உன்னை நிச்சயமாய் போஷிப்பார், உன் தேவைகளை சந்திப்பார். ஆமென். நீ கவலைப்படாதங்கிறார். நமக்கு வந்து இந்த தேவையை பற்றிய கவலை தான் அதிகமாக வருது. நமக்கு என்ன செய்ய போகிறோமோ இப்படி பயந்துட்டே உட்காந்துருக்கிறது. அதனால தான் நமக்கு கடவுளை பற்றி ஒரு வெளிப்பாடு நமக்கு வரணும். என் கடவுள் எப்படிப்பட்டவர்னா யெகோவா ஈரே. என் கடவுள் யெகோவா ஈரையா இருக்கிறதுனால அந்த யெகோவா ஈரைங்கிற அந்த நாமம் உள்ள கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னா என் தேவைகளை முன்பாகவே அறிந்து அதை எனக்காக ஆயத்தம் செய்து வைத்து விட்டார். ஆமென். நல்லா சொல்லுங்க, என் தேவைகளை முன்பாகவே அறிந்து ஆயத்தம் செய்து வைத்து விட்டார். ஆமென். இப்ப பாருங்க, அந்த மேத்யூலயே ஜீசஸ் அந்த வார்த்தையை பயன்படுத்துற பாருங்க. மேத்யூ 6 மத்தேயு 6 பாருங்க, 31 இருந்து படிக்கிறேன். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி, அஞ்ஞானிகள்லாம் யாரு, தேவனை நம்பாத தேவனை அற்ற ஆட்கள் பயந்துக்கிட்டே வாழ்றாங்க. ஐயோ என்ன ஆகுமோ ஏதாவுமோ, என்ன செய்ய போறோம், எப்படி ஆக போகுதுன்னு நாளைய தினத்தை பற்றி ஒரு பயம். அதுக்காக இன்னைக்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்பான், கவலைப்பட்டே உட்கார்ந்துட்டு இருப்பான். நீ அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இவைகள் எல்லாம், எல்லாம் சொல்லுங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆமென்.
இன்னொரு கிறிஸ்தவத்தில் வந்து இன்னொரு பிரசங்கம் இருக்குது. என்ன பிரசங்கம் இருக்குது தெரியுமா? உன் தேவையெல்லாம் சந்திப்பாரெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நாளை தினத்தை கொடுத்து கவலைப்படாது. சரி, ஆனால் அது இது வேணும்லாம் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அப்படிலாம் ஆண்டவர் எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்டா என்ன ஆகுறது? பரலோகம் காலி ஆயிடாது அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்குது பாருங்க. அப்படி கிடையாது பாருங்க. தேவனை குறித்து இயேசு என்ன பேசுறாரு? இவைகள் எல்லாம், எல்லாம் சொல்லுங்க, இவைகள் எல்லாம். இவைகள்லாம் நீங்க ஒரு லிஸ்ட் வச்சிருக்கீங்க தானே? என்னங்க, எப்படி ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்காது உங்க லிஸ்ட் எடுத்தா? வச்சிருக்கீங்களா வைக்கலையா? அது எம்புட்டு பெருசாகனாலும் இருந்துட்டு போட்டோம். அவர் சொல்றாரு, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு என்ன தேவைன்னு ஒருவேளை உங்களுக்கு கூட கரெக்டா தெரியாம இருக்கலாம், ஆனா அவருக்கு ரொம்ப கரெக்டா தெரிஞ்சு அதெல்லாம் உங்களுக்காக அவர் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார் என்பதுதான் சத்தியமாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் என் தேவைகளை அறியும் முன்னே என் அப்பா அதை அறிந்திருக்கிறார், அதை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார், அதை நான் அனுபவிப்பேன். நல்லா சொல்லுங்க, நான் என் தேவைகளை அறிந்து கொள்ளும் முன்னே என் தேவைகளை என் அப்பா நன்றாய் அறிந்திருக்கிறார், அவர் அதை எனக்காக முன் ஆயத்தம் செய்திருக்கிறார், அதை நான் காண்பேன். ஆமென். இன்னைக்கு நாளைக்கு என்ன நடக்கணும், நாளைக்கு ஏதோ ஒரு காரியத்தை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க. இல்லைங்க, கவலைப்படாது. காலை தோறும் அவர் கிருபைகள் புதியதா இருக்கிறது. ஆமென். விடியும் பொழுத பார்த்தீங்கன்னா நீங்க யோசித்திராத ஆச்சரியத்தால உங்களை சந்திக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த உலகத்துல அதாவது சிலர் வந்து இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு கிளாக் செட்டப் மாதிரி, ஒரு கடிகாரத்தை எப்படி செட் பண்ணி வச்சு கட்டு 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 கட்டுன்னு இப்படி ஓடுதோ அது மாதிரி கடவுள் சிலதை செட் பண்ணி விட்டுட்டாரு, ஓடிக்கிட்டே இருக்கு அப்படி சொல்றாங்க. அதாவது அந்த சுழற்சின்னு சொல்றோம் இல்லையா, சைக்கிள், அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு எல்லாமே. பறவைகளுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செட் பண்ணிட்டு அது ஏதோ ஆட்டோமேட்டிக்கா அப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரியே சொல்லிடுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுள் படைத்து விட்டு எங்கேயோ அவர் போயிட்டார், இங்க எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கு, தன்னால நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பார்வையை அது தருகிறது. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, மேத்யூ 6ல இயேசு அப்படி பேசல. மேத்யூ 6 நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, அது ஏதோ சுழற்சியில் அது எப்படியோ நடக்குது அப்படி சொல்லல, உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே, ஒவ்வொரு நாள் காலையும் ஒவ்வொரு நாளும் பிதாவாகிய தேவன் உங்க அப்பா என்ன பண்றாருன்னா, அனைத்து படைப்புகளுக்கும் பறவைகளுக்கும் இங்க இருக்கிற எல்லா காரியத்திற்கும் பிழைப்பூட்டும் ஒரு வேலையை அவர் செய்கிறார். ஆமென். அப்போ இது ஏதோ ஒரு இயற்கையின் அந்த செட்டப்ல அல்லது இயற்கையின் சில சுழற்சியில இது ஏதோ தன்னால நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணல, சொல்லல. உங்கள் பரமபிதா பிழை போட்டுக்கிறார். ரொம்ப டிஃப்ரெண்ட் பாருங்க. ஏன்னா சிலர் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க, அது ஆண்டவர் படிச்சுட்டு போயிட்டாருங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. தேவன் அந்த படைப்புகளோடு பழகி கொண்டுதான் இருக்கிறார். ஆமென். பேசிக்கொண்டுதான் இருக்கிறார், செயல்பட்டு கொண்டுதான் அவர் இருக்கிறார். அப்போ இதை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆமென். அப்போ இந்த தரிசனத்தை பற்றி நாம் பேசும் பொழுது, தேவன் உங்களை எப்படி படைத்திருக்கிறார் அப்படின்னா, அவரை மாதிரியே படைச்சிருக்கிறார்னு சொன்னேன். அவர் எப்படிப்பட்ட விதத்தில் இயங்குகிறார் என்றால், தேவையை முன்னாடியே பார்க்கிறார். ஆமென். முன்பாகவே பார்த்து அதை என்ன பண்ணிடுறாரு, ஆயத்தம் செய்து வைத்து விடுகிறார். ஆமென். அப்போ இந்த வெளிப்பாட்டை தான் யாக்கோபு வந்து ஆபிரகாம் வந்து ஈசாக்குக்கு என்ன பண்றாரு சொல்றாரு. அதுல இருந்து தான் அந்த நாமம் நாம் என்ன பண்றோம், படிக்கிறோம். அங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 22வது அதிகாரம், ஆபிரகாமினுடைய விசுவாசம் நிரூபிக்கப்படும் ஒரு சம்பவம் இந்த 22ஆம் அதிகாரத்தில் நடக்குது. அது என்ன, ஈசாக்கை பலியாக கொடுக்கும் ஒரு சம்பவம். ஸோ அந்த சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஈசாக்கை கூட்டிட்டு ஆபிரகாம் என்ன பண்ணுறான், போகிறான். 3ஆம் அதிகாரம் பாருங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரி 2 பேரையும் தன் குமாரர் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனார்.
மூன்றாம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டனும் அவடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். ஆமேன். போறது எதுக்கு? பிள்ளைய. ஆனா என்ன சொல்லிட்டு போறான்? போறான் 2 பேரு, ஆனா வரும்போது நான் மட்டும்தான் வருவேன் அப்படி சொல்லாம. திரும்பி வருவேன் கிடையாது, வருவோம். ஆமேன். ஏன்னா ஆபிரகாமுக்குள்ள ஒரு விஷன் இருக்கு, ஆபிரகாமுக்குள்ள ஒரு தரிசனம் இருக்கு. எப்படி இந்த தரிசனம் வந்தது? தேவனுடைய வாக்குத்தத்தங்களால் அது பிறந்தது. அதை தான் நான் சில வாரங்களுக்கு முன்னாடி சொன்னேன். வாக்குத்தத்தங்கள் தரிசனத்தை பிறப்பிக்கிறது. ஆமேன். அது ஒளியவே ஒளியாது. ஆமேன். தேவனுடைய வார்த்தையினால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கிறது என்றால், தேவனுடைய வார்த்தையினால் உங்களுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிருக்கிறது என்றால், அதை அழிக்கிறதுக்கு இந்த பூமியில ஒரு வல்லமையும் இல்லை. ஆமேன். அது நிறைவேறியே தீரும். அவனுக்கு என்ன தரிசனம் இருந்தது தெரியுமா? அப்போனா நீங்கள் அதை கொஞ்சம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். பாருங்க எங்கே இருக்குது. அவனுக்கு என்ன தரிசனம் இருந்துச்சுன்னா, எபிரேயர் 11 ஹீப்ரு 11:17 பாருங்க. 11:17. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே, அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி, எல்லாம் சொல்லுங்க, எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். அதாவது எப்படின்னா, இந்த நாங்கள் திரும்பி நான் வருவேன்னு சொல்ல, நாங்கள் என்ன பண்ணுவோம், வருவோன்ட்டு போகிறான். அவன் என்ன நினச்சான்னா, ஈசாக்கு பலியை செலுத்திடுவேன். ஈசாக்கு என்ன பண்ணிடுவான், பலி செலுத்தினா சாம்பலாக போயிடுவான். ஆனாலும் அந்த சாம்பல்ல இருந்து மறுபடியும் வருவான் அப்படி நினச்சிட்டு போயிருக்கிறான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், இந்த ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும்னு அவர் சொல்லியிருக்கிறார். இப்ப பாருங்களேன், என்னதான் ஆனாலும் அவர் என்ன சொன்னாருங்கிறது மனசுல நிற்கும் போது சூழ்நிலைகள் உங்களை மேற்கொள்வதில்லை. ஆமேன். உங்களை சுத்தில இருக்கிற காரியங்கள் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களை சுத்தில இருக்கக்கூடிய நிகழ்வுகள், சம்பவங்கள் உங்களுக்குள்ள எந்த ஒரு நெகட்டிவான இதை கொண்டு வரவே முடியாது. அவன் என்ன நினைச்சான்னா, பலி கேட்கிறாரு, ஆனால் இவன்கிட்ட தானே சந்ததி விளங்குன்னு இருக்காரு, அப்போது கேட்டால் கொடுத்துருவோம். அவனுக்கு என்ன வெளிப்பாடுனா, அந்த நாட்களில் சாமி கடவுள் அப்படிங்கிற நம்பிக்கை நிறைஞ்ச ஒரு சமூகத்தில் பலவிதமான நம்பிக்கைகள் இருந்தது. அதில் ஒரு நம்பிக்கை என்னென்னா, அந்த கடவுள் வந்து என்ன பண்ணுவார், எப்படி நம்முடைய முதல் பிள்ளைய கேட்பார் அப்படிங்கிற ஒரு பிலீஃப் சிஸ்டம். அதனால் இவனு என்ன நினச்சிக்கிறான்னா, ஓஹோ கரெக்டு தான், அதானே நம்பிக்கை, முதல் பிள்ளையை கேட்குறாரு போல. ஆனாலும் இவனுக்கு ஒரு தெளிவு, என்ன தெளிவுனா, இவர் கேட்டாலும் கண்டிப்பா அந்த பிள்ளை எனக்கு திரும்ப என்ன பண்ணிடுவாரு, தந்துடுவாரு. ஏன்னா இந்த ஈசாக்கை குறித்து ஒரு வாக்கு இருக்கு. ஈசாக்கை குறித்து என்ன வாக்கு இருக்கு? இவனிடத்தில் உன் சந்ததி விளங்கும் அப்படிங்கிற ஒரு வாக்கு அங்க பாருங்க எதுல இருக்குது, 18. ஈசாக்கின் இடத்திலே உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன். அப்போ வாக்குத்தத்தத்தை பெற்றும் போது வெறும் வாக்குத்தத்தம் இல்லை, வாக்குத்தத்தம் ஒரு விதமான தரிசனம் நிறைஞ்ச வாழ்க்கையை அது அவனுக்கு தருகிறது. அந்த வாக்குத்தத்தத்தை அவன் பெறும்பொழுது ஒரு தரிசனத்தை பார்த்துட்டான், ஒரு எதிர்காலத்தை பார்த்துட்டான், ஒரு நம்பிக்கை நிறைஞ்ச வாழ்க்கையை என்ன பண்ணிட்டான், பார்த்துட்டான். என்ன பார்த்துட்டான்? கடவுள் எனக்கு ஒரு பிள்ளையை தருவார், அந்த பிள்ளை வந்து ஈசாக்கு, அந்த ஈசாக்கின் மூலம் ஒரு சந்ததி பரம்பும் செயல் என்ன பண்ணும், நடக்கும். அதனால எதுவும் ஆகாது, ஈசாக்கு என்னானாலும் அவன் திரும்ப வந்துருவான். தான் விஷயம் பாருங்க. அதனாலதான் பாருங்க, கடவுளுடைய வாக்குத்தத்தத்தை நீங்க பெறும்பொழுது உங்க பிள்ளைங்களை பற்றி, உங்க எதிர்காலங்களை பற்றி, உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைக்கு நடுவுலையும் உங்களுக்கு நம்பிக்கை வரும். ஏன் தெரியுமா? இப்படி சொல்லியிருக்கு, அதுதான் நடக்கும். ஆமேன். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும். ஆனா இப்ப பார்த்தா உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் வேற மாதிரி இருக்கலாம்.
ஆனா வாக்குத்தத்தத்தை நீங்களும் பெற்றிருக்கிறீங்க. வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் மட்டும் பெறல, வாக்குத்தத்தத்தை யாரும் பெற்றிருக்கிறா? நீங்களும் பெற்றிருக்கிறீங்க. உன் சந்ததி விளங்கும் அப்படிங்கிறது ஈசாக்கை பற்றி ஆபிரகாமுக்கு கடவுள் சொன்னது. ஆனா உங்களுக்கு கடவுள் நிறைய சொல்லியிருக்காரா, சொல்லலையா? அப்போ அதை எடுத்துக்கொண்டு நீங்க பார்க்க வேண்டியது அவசியம். என் பிள்ளைங்க கெட்டு போக மாட்டாங்க, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள், என் பிள்ளைகளின் சமாதானம் பெரியதா இருக்கும். ஆமென். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழமை குறித்து கூட நீங்க என்ன வாக்கை பெற்றீர்களோ அதை பற்றி நீங்க என்ன பண்ண முடியும்? சிந்திக்க முடியும், நம்ப முடியும். நம்பிக்கை நிறைந்த தரிசனத்தை உங்களால் பார்க்க முடியும். பாருங்க, அப்ப இப்படி ஒரு எண்ணம் அவனுக்கு இருந்துச்சு. இவரும் கேட்கிறார் போல முதல் பிள்ளைய அப்படின்ட்டு நினைக்கிறான். ஆனாலும் நான் கொடுத்துட்டேன்னா இவர் என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா திருப்பி கொடுத்துடுவாரு அப்படின்னு இன்னொரு எண்ணம். அதனாலதான் கலக்கம் இல்லாமலே போறான். காலையில் எழும்புறான், விரவெல்லாம் எடுத்துக்கிறான், எல்லாம் அதை கொண்டு வரலாம் ஆண்டவரே, இதை கொண்டு வரலாம் ஆண்டவரேன்னு நேரக்கூடாதுன்னு அவன் எல்லாம் கத்தி கித்தி எல்லாம் எடுத்துட்டு தான் போறான். போயிட்டே இருக்கிறான். அந்த ஜேர்னி நடக்குது பாருங்க. ஆதியாகமம் 22 மறுபடியும் வாங்க, திரும்பி வருவோம் என்றான். 6வது வசனத்திலிருந்து பாருங்க. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்து கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். கட்டையெல்லாம் மேலே வச்சுக்கிட்டு மலை மேலே ஈசாக்கு என்ன பண்ணுறான்? நடந்து போகிறான். ஆபிரகாம் கையில் நெருப்பும் என்னவும் இருக்கு, கத்தியும் இருக்கு. ஆனால் இது வரைக்கும் என்ன தெரியுமா? ஈசாக்குக்கு என்னன்னே தெரியாது. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். என்ன பாருங்க, அவனுக்கு மேட்டரே தெரில, போயிட்டே இருக்கிறான். நம்ம பிள்ளைங்களா இருந்தா வீட்டில் கிளம்புறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அம்புடி கேள்விக்கு போய் சொல்லி ஆகணும். எதுக்கு இந்த பேக்கை எடுத்து வைக்கிங்க, எதுக்கு இந்த இது, அவ்வளோ கேள்வி கேட்டு அவ்வளோ விவரம் சொன்னாலும் யோசித்தான் அவங்க சொல்லுவாங்க. ஐசக்குடைய இது சப்மிஷன் வித்தியாசமாக இருக்குது பாருங்க. அவன் போயிட்டே இருக்கான். நம்ம அப்பா கூட போவோன்ட்டு என்ன பண்ணுறான், போகிறான். போகும்போது அங்கே பாருங்க, அவனுக்கு ஒரு கேள்வி எழும்புது. எல்லாம் ஓகே, பலி செலுத்த போகிறோன்னோ, ஆனால் என்ன இல்லை, பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனை. இதான் அந்த சீன் பாருங்களேன். நமக்கும் நிறைய நேரத்தில் அது இருக்கு இது இருக்கு, ஆனால் அந்த விஷயம் எங்கே இருக்கு? அதெல்லாம் இருக்கு, ஆனா முக்கியமான ஒரு விஷயம் அது எங்க அப்படிங்கிறத நம்ம பயணத்திலையும் நிறைய நேரம் என்ன பண்றோம், சில காரியத்தை பார்க்குறோம். அது ஓகே, இது ஓகே, ஆனா அது இல்லைல்ல அப்படின்னு நம்ம யோசிச்சே இருக்கிறோம். இப்போ அது மாதிரி தான் ஒரு கேள்வி இங்கே கேட்கப்படுது. இப்போ பாருங்க, அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் நமக்கு பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் என்று எழுதியிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். எப்படி சொல்றாரு பாருங்க, என் மகனை தேவன் நமக்கு, எல்லாம் சொல்லுங்க, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல தான் ஆபிரகாம் தேவனை பற்றி ஒரு காரியத்தை அவன் பேசுறான் ஐசக் கிட்ட. என்ன பேசுறான்னா, தேவன் யாருன்னா நமக்கான பலிக்கான காரியத்தை அவர் பார்த்து கொள்வா. எல்லாம் சொல்லுங்க, பார்த்து கொள்வா. இதான் நம்ம யெகோவா ஈரே அப்படின்னு சொல்லுவோம். The Lord will provide. The Lord will provide. நான் தேவன் அதை பார்த்து கொள்வார் அப்படிங்கிற வெளிப்பாட்டை அவன் இங்க இந்த இடத்துல தான் என்ன பண்றான், சொல்றான். சொல்லிட்டு தன் மகனோடு அவன் என்ன பண்றான், போறான். பாருங்க, தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தின் மேல் அடுக்கிய கட்டையின் மேல் அவனை கிடத்தினான். ஈசாக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்பா அப்படின்ட்டு. எந்த அளவுக்கு ட்ரஸ்ட்னே தெரியல. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இந்த மாதிரி ஒரு டீனேஜ் பையனை இப்படி பண்ண முடியுமா? வாய்ப்பு இருக்கா? வயசான காலத்துல தாத்தா மாதிரி புத்தி கட்டி மலையில இருந்து ஒன்று ஊட்டி விட்டுருன்னு இருப்பான். என்ன வேணாலும் நடந்திருக்கும் இல்லையா? அவன் அப்படியே படுத்திருக்கிறான். அவனுக்கு என்ன மாதிரி ஒரு நம்பிக்கை அந்த தகப்பனிடத்தில் உண்டாயிருந்ததுங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அப்பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கைகளை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே,
ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டவன் மேல் உன் கைகளை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காய் ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். ஆமென். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆமென். அப்படின்னா தேவனுடைய மலையில் பார்த்து கொள்ளப்படும், ஒரு மலையில் பார்த்து கொள்ளப்படும் என்கிற ஒரு வெளிப்பாடு அங்கு கொடுக்கப்படுகிறது. இதை கிறிஸ்துவோடு நாம் தொடர்பு படுத்தி நாம் தியானிக்கிறோம், நிறைய காரியங்கள் படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? இந்த ஐசக் கொடுக்கப்பட்டது ஒரு மலையில் ஒரு கட்டையை தூக்கிட்டு போகிறான். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? சிலுவை எடுத்துட்டு கொல்கதாவுக்கு போகிறது தான் ஞாபகம் வருது. அங்கு ஒரு எப்படி பலியாக வேண்டிய ஈசாக்குக்கு பதிலாக மரிக்க வேண்டிய மனு வர்க்கத்துக்கு பதிலாக கிறிஸ்து என்கிற ஒரே குமாரன் அங்கு மரிக்கிறார். ஆமென். இல்லைன்னு சொல்ல போனா தேவன் ஒரு காரியத்தை இந்த ஆபிரகாமுக்கு காட்டுறாரு இந்த சம்பவத்தில். ஏன்னா சில பேர் கேட்பாங்க, என்னங்க கடவுள் இப்படி பலி கேட்பாரா அப்படிலாம் என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், கடவுள் பலி கேட்குற கடவுள் அல்ல, நமக்காக பலி ஆகிற கடவுள். ஆமென். ஆனால் நமக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குது, அந்த எண்ணத்தை அவர் மாத்துறாரு. எப்பா, நான் உங்ககிட்ட பலி கேட்குற கடவுள் அல்ல, உனக்கான பலியை நானே ஆயத்தம் பண்ணுகிறேன். இது எப்படி தெரியுமா? பாவம் செய்த மனிதனே தனக்கான பரிகாரத்தை தேடிக்கொள்ளட்டும், நீ தானே பண்ண, நீனே தேடிக்கோ. அப்படி கடவுள் சொல்லலை. கடவுள் சொல்றாரு, நீ பண்ண, ஆனா இப்போ உனக்கு பதிலாக நான் ஒரு ஆன்சரை நான் உனக்கு உண்டு பண்றேன், நான் உனக்கு ஒரு பரிகாரத்தை உண்டு பண்றேன் அப்படிங்கிறார். ஆமென். அப்போ அந்த இடத்துல ஒரு வெளிப்பாடு ஆபிரகாமுக்கு கிடைக்கிறது. அந்த வெளிப்பாடுக்கு பெயர் யெகோவா ஈரே. எல்லாம் சொல்லுங்க, யெகோவா ஈரே. ஆமென். யெகோவா ஈரே என்றால் தேவனுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஆமென். அப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த ப்ரொவைடர் அப்படிங்கிற வார்த்தை, ப்ரொவிஷன் அப்படிங்கிற வார்த்தை இதுல இருந்து என்ன பண்ணுது, வருது. அப்போ அந்த இடத்துல எதை நம்ம பார்க்கிறோம்னா, ஆபிரகாமின் குமாரனுக்கு பதிலாக ஒரு ஆடை அவர் முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறார், ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். இப்போ என்னன்னா, இவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க இந்த மலையில், இந்த பக்கம் தான் பையனை கூட்டிட்டு அவன் போயிட்டே இருக்கிறான். ஆனால் அவனுக்கு என்ன தரிசனம், ஈசாக்கு செத்தா கூட திரும்ப வந்துடுவான், அதனால தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். ஆனால் அவனுக்கு தெரியாது, இந்த மலைக்கு இந்த பக்கம் தேவன் அவனுக்காக ஒரு ஆட்டை அனுப்பி வைத்திருந்தார். ஆமென். திடீர்னு போய் பார்த்தா அங்க ஒரு கொம்பு, ஒரு அந்த 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 மலையில ஒரு ஒரு ஆடு என்ன பண்ணிட்டு இருக்குதான், புதரில் தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அதாவது the Lord will provideங்கிறது எந்த அளவுக்கு பாருங்க. கர்த்தர் என் தேவையை சந்திப்பாரா, கர்த்தர் என் தேவைகளை முன்னறிந்தவரா, எனக்கான அற்புதத்தை அல்லது என் தேவைகளை சந்திக்கும் காரியத்தை அவர் எந்த விதத்தில் செய்ய முடியுங்கிறத இந்த சம்பவத்தில் நீங்க பார்க்கலாம். என்ன பார்க்க முடியும்னா, அந்த அந்த மலை அவ்வளவு பெரிய ஒரு மலை, அந்த மலையின் உச்சங்களுக்கு ஒரு ஆடாலையும் வர முடியாது. நேச்சுரலி இஸ் நாட் பாசிபிள். அந்த ஆட்டில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஒரு மாதிரி அந்த கடா கொழுன்னு இருக்கும், அதனாலலாம் அப்படி ஏறவும் முடியாது, வரவும் முடியாது. அப்போ அந்த லார்ட் வில் ப்ரொவைட்னு அர்த்தம், உங்களுக்கு வர வேண்டியதை வர முடியாத இடத்திற்கு கூட அவர் வர வைப்பார். அதுதான் யெகோவா ஈரே. The Lord will provide. ஆமென். ஆமென். இயற்கையான விதத்தில் வர முடியாது, நேச்சுரலி இஸ் நாட் பாசிபிள். அந்த மாதிரி ஒரு மலைக்கு அவ்வளவு வெயிட்டா இருக்கிற ஒரு ஆட்டுக்கடா அங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அது ஒன்றும் வனாந்திரம் அல்ல, அது ஏதோ ஒரு காலியான ஒரு இடம் கிடையாது. அங்க ஒரு ஆடு எதேச்சியா கூட ஒரு ஆடு தப்பி எங்கேயாவது வந்திருக்குன்னு சொல்றதுக்கு அவ்வளவு பெரிய மலைக்கும் அந்த உச்சிக்கும் ஒரு ஆடால் வரவே முடியாது. அப்போ வர முடியாத ஒரு தேவைக்கான பதில் அங்கு வருகிறது என்றால், இதுல இருந்து ஒன்று
நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாருப்பா, உன் வாழ்க்கையில கூட வரவே முடியாதுங்கிற மாதிரி சூழல் தான் இருக்கும். ஆனா வரவே முடியாத அந்த இடத்திற்கு உனக்கு வேண்டியதை நான் கொண்டு வருவேன். உனக்கு வேண்டிய வருமானத்தை, உனக்கு வேண்டிய அந்த பணங்களை, உனக்கு வேண்டிய அந்த இடங்களை, உனக்கு வேண்டிய அந்த மணப்பெண்ணை, உனக்கு வேண்டிய அந்த மணவாளனை, உனக்கு வேண்டிய வேலைகளை, வாய்ப்புகளை நான் கொண்டு வருவேன். The Lord will provide. Amen. சொல்லுங்க பார்க்கலாம், the Lord will provide. Amen. He will provide. அவர் ப்ரொவைட் பண்றது என்ன அர்த்தம்னா, ஏதாவது வருவதற்கு வாய்ப்பு இருந்தாதான் வர வைப்பாருங்கிறது கிடையாது. வருவதற்கு வாய்ப்பே இல்லை, பாதைகளே இல்லை, வழிகளே இல்லை. ஆனா மலை உச்சிக்கு எப்படி வந்ததுன்னு தெரியல, கொண்டு வர வேண்டியதை கொண்டு வருவார். ஆமென். in a supernatural manner, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே உங்கள் தேவைகளை அவர் சந்திக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, யெகோவா ஈரே. சொல்லுங்க, the Lord will provide. எல்லாம் சொல்லுங்க, என் தேவைகளை முன்பாகவே அறிந்து அதை சந்திக்கப்பட முடியாத சூழமையில கூட ஆச்சரியமான விதத்தில் அதை சந்திக்கிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். அதனாலதான் பாருங்க, அந்த இடத்துல ஆபிரகாம் அப்படி ஒரு பேரை கடவுளுக்கு வைக்கிறான். யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆமென். இன்னைக்கு இதை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அவர் செயல்படுகிற விதம் என்ன? உங்களுக்கான காரியங்களை அவர் முன்னாயத்தம் செய்து வைத்திருக்கிறார். முன்னாயத்தம் செய்து வைத்திருக்கிறார்னா என்ன? தேவை எழும்பும் முன்னே அதை பார்த்து விட்டார், அதை ஆயத்தம் செஞ்சு வச்சுட்டார். ஆமென். இதான் கடவுளுடைய ஸ்டைலுங்க இது. அதனாலதான் நமக்கு தேவனை தெரியும் பொழுது தேவைகளை குறித்த அச்சங்களில் இருந்து நாம் வெளியே வருகிறோம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவனை புரிந்து கொள்ளும் பொழுது தேவைகளை குறித்த அச்சங்களில் இருந்தும் கவலைகளில் இருந்தும் நாம் வெளியே வருகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு நீடை குறித்து, ஒரு தேவை குறித்து ஒரு அச்சம், ஒரு பயம், இதிலேயே வாழ்றோம். ஏன்? எப்படி பண்ண போறோம், அது எப்படி நடக்கும், இது வருமாங்கும், இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, எப்படி அப்படியே கவலையிலே உட்கார்ந்துருக்கிறோம். ஆனா இந்த வெளிப்பாடு உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க கவலைப்பட மாட்டீங்க. உங்களுக்கு ஒன்று தெரியும், யெகோவா ஈரே, the Lord will provide. ஆமென். அப்படின்னா என்ன? வர வேண்டியதை வர முடியாத இடத்திற்கு வர வைப்பார். ஆமென். அந்த மலை உச்சிக்கு வர முடியாது, ஆனா வரும். ஆமென். எனக்காக அவர் கொண்டு வருவார். He will provide. ஆமென். அது எப்படின்னு எனக்கு தெரியாதுங்க. அது எப்படின்னு தெரியாது. அதுதான் சொல்றான் ஆபிரகாம், அது இருக்கு, இது இருக்கு, எல்லாம் இருக்கு. ஐசாக் சொல்றான், எல்லாம் இருக்கு, ஆனா எது மட்டும் இல்லை, ஆடு மட்டும் இல்லை. ஆட்டை ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆமென். இப்பவும் நீங்க அதை சொல்றீங்க, அது இருக்கு, இது இருக்கு, ஆனா இது இல்லையே, இது இல்லைல்ல, அதை நிரப்புவார். ஆமென். எந்த மாதிரி நிரப்புவார்னா, வரவே முடியாத அந்த இடத்துக்கு சான்ஸே கிடையாது, அந்த இடத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு ஆடு அப்படி ஒரு இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியே இருந்தாலும் அது பாருங்க, கரெக்டா இவனுக்குன்னு சிக்கிக்கிட்டு இருக்குது. இவன் கஷ்டப்பட்டு போய் ஓடி கூட அந்த ஆட்டை பிடிக்க வேண்டியதில்லை, கரெக்டா சிக்கி அவன் கையில அப்படியே போய் ஏத்துக்கிற மாதிரி இருக்குது. கடவுள் உங்களுக்காக சில காரியங்களை சிக்க வைப்பார். ஆமென். சிக்கி கொண்டு உங்களுக்காக அது காத்திருக்கிறத நீங்க பாப்பீங்க. ஆமென். என்ன மாதிரி காரியங்கள் பாருங்க. இல்லைன்னா அந்த மலையில அந்த ஆட்டை பிடிக்க தேடி அந்த மாதிரிலாம் இல்லை, அது கரெக்டாக ரெடியாக இருக்குது. கொம்புல சிக்கிக்கிட்டு அது ரெடியாக இருக்குது. கரெக்டாக அதை என்ன பண்ணுறான், எடுக்கிறான். எடுத்து தன் குமாரனுக்கு பதிலாக அந்த ஆட்டை அங்கே பலி எடுக்கிறான். ஆமென். அதில் தான் சொல்கிறான், அவனுக்கு ஒரு வெளிப்பாடு உண்டாகிறது. The Lord will provide. He is my provider. அவர் எனக்கானதை இந்த மலையிலே பார்த்து கொண்டார். ஆமென். இது ரொம்ப தூர தரிசனமாய் பார்க்கப்படுகிறது. ரொம்ப தூர தரிசனம்னா என்ன? இப்படிதான் மனுவர்க்கத்தின் பாவங்களுக்காக, மனுவர்க்கத்தின் சாபங்களுக்காக, மனுஷனுடைய பாவம் சாபம் போகிறதுக்கு இதே மாதிரி ஒரு மலையில பின்னால் பதில் செய்யப்படும் என்பதையும் அவன் பார்க்கிறான். ஆமென். ஆமா, இப்படிதான் நான் என் குமாரனை, இப்ப பாருங்களேன், கடவுள் ஏன் ஆபிரகாம் குமாரனை கேட்கிறாரு, கேட்டுட்டு டக்குன்னு ஒரு ஆட்டுக்குட்டிய அந்த இடத்துல என்ன பண்றாரு, அதுக்கு பதிலா பலி செலுத்த சொல்றாரு. ஏன் இதை செய்யணும்?
முதல்ல ஒரு ஆட்டுக்குட்டி, அவருக்கு பலி தேவைன்னா ஒரு ஆட்டுக்குட்டி பலி செலுத்த சொல்லியிருக்க வேண்டியதானே. இதுக்கு ஆபிரகாமை கூப்பிட்டு முதல்ல அவன் குமாரனை சொல்லணும், அதுக்கப்புறம் அப்போ அதை நிறுத்து, இதை வெட்டு, இதெல்லாம் ஏன் சொல்லணும்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து பலியாக கொடுக்கப்படுகிறார் என்பதற்கு அடையாளமானது தான் இந்த சம்பவமே. இப்போ இயேசு கிறிஸ்து கடவுளுடைய குமாரன், அதில் எந்த மாற்றம் கருத்து கிடையாது. கடவுளுடைய குமாரனாக இருக்கிறதுனால கடவுள் தன் மகனை தர ஆயத்தமாயிட்டார். ஆமென். அதை இவனுக்கு முதல்ல வெளிப்படுத்தும் போது தன் மகனை தருவது என்பதுங்கிறது எவ்வளவு ஒரு 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 எவ்வளவு பெரிய ஒரு விஷயங்கிறது ஆபிரகாமுக்கு புரிய ஆரம்பிக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் தேவகுமாரனா இருந்தாலும் மாம்சத்தின்படி அவர் யாருடைய பிள்ளையா இருக்கிறாரு? இந்த ஆபிரகாமின் சந்ததியில தான் யார் வரப்போறா? கிறிஸ்து வரப்போகிறார். ஆமென். அப்போ ஈசாக்கை நான் கொடுக்கிறேன் என்பதன் மூலம் என் சந்ததியில் வர்ற கிறிஸ்துவை பலியாக கொடுப்பதற்கு சம்மதம் என்பதை அந்த மலையிலேயே அவன் தெரியப்படுத்துறான். ஆமென். எத்தனை பேர் புரியுது? கடவுள் கையெழுத்து போட்டிருக்கிறாரு. ஆனா கடவுள் கையெழுத்து போட்டா அந்த பூமியில அப்படியே செல்லுபடி ஆயிடாது. ஒரு மனுஷனும் கையெழுத்து போடணும். இது ஜாயிண்ட் அக்கௌண்ட் மாதிரி. ஆமாம், வெறும் வீட்டையா மட்டும் கையெழுத்து போட்டால் பேங்க்கில் உங்கள் ஒய்ஃப் கையெழுத்துங்க அப்படின்றாங்க. இதுக்கு தான் பிரதர் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டே நாங்கள் வைக்கிறது இல்லை அப்படிங்கிறீங்களா? எதுக்கு இம்புட்டு பஞ்சாயத்து அப்படின்ட்டு. ஆனால் கடவுள் அப்படி தான் வச்சிருக்கிறார். ஆமென். கடவுளா ஒன்றை செய்யணும் அப்படிங்கிறதும் இல்லை, நீங்களா ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதே கிடையாது. ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் அங்கே ஒரு காரியம் செல்லுபடியாகும். ஆமென். அப்போ என் பையனை தரதுக்கு நான் தயாரு, ஆனா உன் பையனை தரதுக்கு நீ தயாரா? என் பையனா? ஆமா, உன் பையனுக்குள்ளதான் என் பையன் இருக்கிறான். அந்த ஈசாக்கு, அந்த வம்சத்துல தான் தாவீதின் மைந்தனாக யார் வரப்போறா? கிறிஸ்து வரப்போறார். அதுக்கு நீ தான் யாரு? தகப்பனா இருக்கிற. உன் சந்ததியை தருவதற்கு நீ தயார்னு சொன்னாதான் அவர் போய் அங்க மறிப்பதற்கு அங்க வாய்ப்பே இருக்கு. இது எனக்கு பார்த்தா கடவுள் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு மதிக்கிறாருன்னு ஆச்சரியமா இருக்குது பாரு. அதான் பெரிய ஒரு இது. அவர் நான் கடவுள், நான் சொல்வதையெல்லாம் நீ செய்தான் ஆக வேண்டும் அப்படிலாம் சொல்லலாம். அவரு அப்படிலாம் இல்லை பாருங்க. எம்புட்டு வேலை பார்க்குறாரு பாருங்க. மனுஷங்கிட்ட அவர் பேசுறத பார்த்தாலே இஸ் a gentle God. அவர் பேசுறதே அப்படிதான் இருக்கு. எப்பா என்ன யாராவது வாரீங்களா அப்படிங்காரு. யோசிப்பா, என்ன கடவுள் இங்க வா, மஞ்சச்சட்டை பச்சைச்சட்டை எல்லாம் வாங்க, ஒழுங்க மரியாதையே கிளம்பி போயிரு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லலாம். அவர் அந்த மாதிரிலாம் சொல்லுறத பாருங்க. எனது காரியமா யார் போவா? யாராவது இருக்கீங்களாப்பா அப்படி கேட்குறாரு. நீ வாரையா? நீ போகலாமா? உன்னால இதை செய்ய முடியுமா? இப்படி பேசுறாரு. ஆச்சரியமா இருக்கு. இப்படிலாமா கடவுள் பேசுவாருன்னா அப்படிதான் இருக்கு வேதாகம் முழுவதும். அவர் யார் காத்தையும் முறுக்கி நீ செய்யவில்லை என்றால் அப்படிலாம் சொல்லவே இல்லை. நம்ம ஆட்கள் தான் அப்படி கடவுளை தப்பா பிரசங்கம் பண்ணி வச்சிருக்காங்க. உன் காலை உடைப்பா, உன்னை காலை உடைச்சு கூப்பிடுவாரெல்லாம் அது இவங்க பிரசங்கம் பண்ணி வச்சிருக்குது. ஆனால் அவர் எவ்வளோ ஜென்டிலாக பேசுறாரு பாருங்க. அவர் என் மகன் தான், ஆவிக்குரிய நிலையில அவர் என் மகனா இருந்தாலும் பூமிக்குரிய நிலையில அவருக்கு தகப்பன் யாரு? நீ தான். நீ இப்போ அனுமதிச்சாதான் சிலுவை மரணமே நடக்கும். ஆமென். அப்ப ஈசாக்கை கொடுப்பதின் மூலம் கிறிஸ்துவை கொடுக்க தயார் என்கிற சம்மதத்தை ஆபிரகாம் அங்கு செய்கிறார். ஆமென். செய்யறதுனாலதான் கிறிஸ்து போய் அங்க என்ன பண்றாரு? மரிக்கிறார், பலியாக மாறுகிறார். அப்போ அவனுக்கு ஒண்ணு தெரியுது, இந்த கடவுள் என்கிட்ட பலி கேட்கிற கடவுள் அல்ல, இந்த கடவுள் எனக்காக தன்னையே பலியாக கொடுக்கிற ஒரு கடவுள். ஆமென். அந்த அந்த அவன் வளர்ந்து வந்த அந்த மதங்களிலே சிந்தனைகளில் இருந்து இந்த கடவுள் எப்படி மாறுபடுகிறார் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். வழக்கமா கடவுள் பரிகாரம் கேட்பார். இதுதான் அவன் வளர்ந்து வந்த பாரம்பரியங்களில் அவன் புரிந்து வைத்திருந்தது. அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இதெல்லாம் பண்ணாதான் இம்புட்டு, இதெல்லாம் பண்ணாதான் உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு தான் வழக்கமா கடவுள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறான். ஆனா இந்த கடவுள் பார்த்தா நானே பரிகாரம்,
அதுக்கான பரிகாரமாக நானே மாறுறேன் அப்படிங்கிறாரு. இது உனக்கு ஒரு பெரிய காரியம் பாருங்க. அதை தான் இங்கே நடக்குது. இங்கே நடக்கும்போது ஒரு காரியம் அங்கே தெளிவாக பதிவு செய்யப்படுகிறது. அது என்ன? தேவன் என் தேவைகளை முன்பாக அறிகிறவர் மட்டுமல்ல, தேவன் என் தேவைகளை ஆச்சரியப்படும் விதத்தில் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆச்சரியப்படும் விதத்திலே அது சந்திக்கப்படும். வர முடியாத ஒரு மலைக்கு, வர முடியாத ஒரு இடத்திற்கு, சந்திக்கவே பட முடியாத ஒரு நிலைகளில் இருக்கும் அந்த காரியங்களை தேவன் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஆமென். He will provide. பக்கத்துல பா சொல்லுங்க, அவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறார். ஆமென். ஆச்சரியப்படும் விதத்தில் சந்திப்பார். ஆமென். அதற்கான ஆட்டை முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டாரு. நான் சொல்றேன், உங்களுக்கான எதிர்காலத்தை அவர் ரெடி பண்ணி வச்சுட்டார். ஆமென். அதுதான் கடவுளுடைய தன்மை பாருங்க. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இப்போ வந்துட்டீங்க, அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, தேவனுடைய பிள்ளையா மாறிட்டீங்க. உங்களை நான் சொல்லட்டுமா கடவுள் உங்களுக்காக என்ன பண்ணி வச்சிருக்கிறாருன்னு? பாருங்க, எபிரேயர் 2வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. The book of Ephesians chapter 2 verse 10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, எல்லாம் சொல்லுங்க, நான் இப்ப கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன்? இந்த ஒரு வார்த்தையை பத்தி மட்டுமே ஒரு நாள் ஃபுல்லா பேசிட்டு இருந்தேன். எத்தனை பேர் இது கேட்டீங்கன்னு தெரியல. I am in Christ. எல்லாம் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். இது ஆழமா போகணும் பாருங்க. நீங்க உலகத்துல இல்லை, நீங்க எங்க இருக்கிறீங்க? You are in the plan of God. You are in Christ. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க. நான் எங்கேயோ ஒரு குப்பத்தில் இருக்கேன் அப்படி சொல்லக்கூடாது. நான் கடனில் இருக்கேன், நான் வியாதியில் இருக்கேன், அதில் இருக்கேன், இதில் இருக்கேன் பேசிட்டு இருக்க கூடாது. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். ஆமென். ஒவ்வொரு நாள் அதை தான் சொல்லணும், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். ஆமென். I am in Christ. You are in Christ. கிறிஸ்துவுக்குள்ள இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கீங்க. இப்போ கவனிங்க, தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். You are the workmanship of God. கடவுளுடைய வேலைப்பாடாக நீங்கள் இருக்கிறீர்கள். கடவுளுடைய வேலைப்பாடா நீங்க இருக்கிறதுனால இப்ப பாருங்க, கடவுள் உங்களை கொண்டு ஒரு திட்டத்தை இந்த பூமியில அவர் செய்ய போகிறார். என்ன செய்ய போறார் பாருங்க. பிகினிங்லேயே நம்ம படிக்கிறோம், நற்கிரியைகளை செய்கிறதற்கு. எல்லாம் சொல்லுங்க, நற்கிரியைகளை செய்கிறதற்கு. அதான் நான் எப்பவுமே பைபிள் சொல்றத நீங்க கவனிச்சீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கு. ஏதோ உங்களுக்கு ஏதோ நல்லது நடக்கிறதே பெரிய விஷயம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, உன்னை படைச்சதே 4 பேருக்கு நல்லது செய்கிறதுக்கு தான். ஆமென். ஆமாம், நற்கிரியைகளை நீங்கள் செய்கிறதற்கு. ஆமென். ஆம்பிளிஃபைடு அந்த இங்கிலீஷ் வெர்ஷன் பெருசாக கேட்டேன். நற்கிரியைகளை நீங்கள் செய்கிறதற்கு. எல்லாம் சொல்லுங்கள், நற்கிரியைகளை செய்கிறதற்கு. ஆமென். அப்போ நற்கிரியைகளை செய்கிறதற்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரா அங்கே பாருங்க. அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, முன்னதாகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். அதை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஜெகோவா ஜெயரேனா என்ன அர்த்தம்? தேவைகளை முன்பாகவே கண்டு அதற்கான பதிலை ஆயத்தம் செய்து வைக்கிற தேவன். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள உங்களை அழைச்சிருக்கிறார். நீங்க வந்திருக்கீங்க, இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. இப்போ ஒரு புதிய பயணம் உங்க வாழ்க்கையில் ஆரம்பிக்குது. என்ன பயணம்? ஒரு வாழ்க்கையை வாழ, சில நல்ல காரியங்களை செய்ய என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். நான் சொல்றேன், நீங்கள் தேவனுடைய திட்டத்துக்கு வெளியே இல்லை. You are in the plan of God. You are in Christ. ஆமென். இன்னைக்கு மாலையில் இது ஒரு வெளிப்பாடா உங்களுக்கு வரணும். ஏதோ பிறந்தவங்க ஏதோ வாழ்றாங்க, ஜெபம் பண்ணிக்கோங்க, அப்படி கிடையாது. நீங்க சும்மா வரல. இந்த இடத்துல சும்மா வார்த்தைகளை நீங்கள் கேட்டுட்டுல, இது ஆன்லைனில் கேட்கலாம், ஒருவேளை டிவியில் நீங்கள் கேட்கலாம், எந்த நிலையில் கூட நீங்கள் கேட்டுட்டு இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், யூ ஆர் இன் த பிளான் ஆஃப் காட், யூ ஆர் இன் த பர்பஸ் ஆஃப் காட், யூ ஆர் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். அவர் அப்படி இருக்கிறதுனால உங்களுக்காக சில காரியத்தை அவர் முன்னாயத்தம் செய்து வைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். அவைகளில் நீங்கள் நடக்கும்படி அவர் முன்னாயத்தம் என்ன பண்ணிருக்கிறாரு? செய்திருக்கிறார். அப்படின்னு அர்த்தம், நீங்க நல்லா வாழ்றதுக்கான முன்னாயத்தத்தை மட்டும் இல்ல, சில பேருக்கு நீங்க நல்லது செய்கிற அளவிற்கு சில காரியத்தை முன்னாயத்தம் செய்து வைத்திருக்கிறார். ஆமென்.
இல்லை இதை இப்படி நீங்கள் கேட்கக்கூடாது, இது கரெக்டாக கேட்கணும், கரெக்டாக இதை புரிஞ்சுக்கணும். இது ஏதோ உங்களுக்காக இப்போ ஏதோ எனக்கு தேவையான அரிசி பருப்பு அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாருனாலே சந்தோஷம்தான். ஆனால் அப்படி சொல்லலை. ஏனெனில் நீங்கள் நற்கிரிகளை செய்யும்படி நீங்கள் என்ன பண்ணிருக்கிறீங்க? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆமென். மறுபடியும் ஒரு படைப்பு ஒன்று நடந்திருக்கிறது உங்க வாழ்க்கையில. அந்த படைப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நோக்கம் என்ன? நீங்களே குட் ஒர்க்ஸ் பண்றது, நல்லது செய்யறது. ஆமென். நல்லது செய்யறதுன்னா நல்லதை பெறுவதை பார்க்கலும் இன்னும் மேலான ஒரு காரியம். நீங்க நல்லது செய்யறது மட்டும் இல்ல, அப்படி நல்லது செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணும்? சும்மா நல்லது செஞ்சிட முடியுமா? சும்மா நற்கிரியைகள் பண்ண முடியுமா? சும்மா பண்ண முடியாது. செய்யணும்னா சாதாரணமான விஷயம் இல்லை. இப்போ இந்த பட்டணத்தில் எத்தனையோ நற்கிரியைகள் நம்ம இன்னும் செய்யணும். ஏற்கனவே கொஞ்சம் செஞ்சுட்டு இருக்கோம், இன்னும் நிறைய செய்யணும். எப்படி செய்ய முடியும்? செய்யும்படியாக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி செய்ய முடியும்னா, எந்த விதத்திலிருந்து அதை செய்ய முடியும் அப்படின்னா, அப்படி நாம் செய்யும்படியே சில காரியத்தை அவர் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாராம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, முன்னாயத்தம் செய்து வைத்திருக்கிறார். ஆமென். அப்போ கடவுளுடைய தன்மை எப்படி இருக்குது, கடவுள் எப்படி இயங்குகிறார், தேவன் எப்படி காரியத்தை பார்க்கிறாருன்னா, உங்களை அழைத்த நாள்லே பார்க்குறாரு. இந்த நபரை நான் அழைச்சிருக்கிறேன், இந்த நபர் இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் செய்ய போறாரு, அதுக்கு இதெல்லாம் வேணும்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டார். ரெடி பண்ணி வச்சுட்டு தான் உங்களை கிறிஸ்துவுக்குள்ள கிளிக் பண்ணார். ஆமென். எப்போ கூப்பிட்டாரோ அப்போ எல்லாம் ரெடி. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆல்ரெடி எவ்ரிதிங் இஸ் ரெடி. ஆமென். எல்லாம் ரெடியா இருக்குதுங்க. இது புரிஞ்சுன்னா நீங்க கவலைப்பட்டு உட்கார்ந்து இருக்க மாட்டீங்க, நிம்மதியா போய் தூங்குவீங்க. எப்போ நான் கிறிஸ்துவுக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன், நான் நற்கிரியைகளை செய்யும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், அப்படி செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ரெடியா இருக்குது. ஆமென். முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்ப முன்பாகவே ஆயத்தம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் நீங்க கவலைப்பட வேண்டாம், நீ கனவு காணுங்கிறார். ஆமென். Don't worry, dare to dream. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, don't worry, dare to dream. நீ கவலைப்படுறதை விட்டுட்டு கனவு காணு. கடவுள் என்ன ஒரு திட்டத்துக்காக அழைச்சிருக்கிறார், ஒரு நோக்கத்துக்காக அழைச்சிருக்கிறார். அந்த நற்கிரியைகளை நான் செய்ய போகிறேன், செய்யறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் ரெடியா இருக்குது. ஆமென். எல்லாமே ப்ரிப்பேர்டா இருக்கு, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. கிதியோன் கடவுள் உனக்கு இருக்கு இந்த பலத்தோட புறப்பட்டு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவான்னு சொன்னா திடீர்னு ஒரு 300 பேர் எங்க இருந்து வர்றாங்க. அப்படின்னா என்ன? உங்களை அழைக்கும் போது எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாருங்க. ஆட்கள் வருவார்கள், பணம் வரும், இடம் வரும், காரியங்கள் எல்லாம் உங்களை நோக்கி வருகிறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஏனென்றால் அதற்காக நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். அப்ப கடவுளுடைய தன்மையே எப்படி இருக்குது பாருங்க. சும்மா ஏதோ நம்மளுக்கு தேவைகளை ஒவ்வொரு நாளும் வருத்தி எடுக்கிற ஒரு கடவுள் அவர் கிடையாது. ஒவ்வொரு நாளும் தேவைகளை பார்த்து நீ கவலைப்பட்டே எரி அப்படிங்கிறது ஒரு திட்டம் கிடையாது. நிம்மதியே இல்லாமல் வாழு போ அப்படிங்கிறதுலாம் அப்படி வாழ்றதுக்கு கடவுள் விரும்பலை. அதுக்காக அவர் உங்களை படைக்கவே இல்லை. அதனால தான் பாருங்கள், நீங்கள் படைப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உங்கள் தேவன் எப்படிப்பட்டவர்ன்ட்டு. படைப்பை பார்த்தாலே நீங்கள் கவனிச்சு பாருங்கள். முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள்னு 6வது நாள்னு எல்லாம் படைக்கிறார். வானம், பூமி, கடல், வளங்கள் எல்லாமே சிருஷ்டிக்கப்படுகிறது. மிருக ஜீவன்கள், நட்சத்திரங்கள் எல்லாமே சிருஷ்டிக்கப்படுது. கடைசியில் 6வது நாளில் தான் யாரை படைக்கிறாரு? மனுஷனை படைக்கிறார். 6ஆம் நாள் தான் மனிதன் படைக்கப்படுறான். ஏன் 6வது நாள் படைக்கப்படுறான்? சிலர் இது பாருங்க, தலைகீழ பைபிள் படிக்கிறவங்க இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பார்க்குறாங்க, அதாவது முக்கியமானதெல்லாம் படைச்சிட்டாரு, கடைசியில் எல்லாத்தையும் படைச்சிட்டு கொஞ்சம் களிமண் இருந்தது கடவுள்கிட்ட, சரி அப்படின்னு ஒரு பொம்மை செஞ்சு மனுஷனை படைச்சிட்டாரு. இது எப்படி இருக்கு பாருங்க. இப்படி ஒரு தாட்டு பாருங்க. என்ன சொல்கிறது, ஆத்தா கோழி வளர்த்தா, மாடு வளர்த்தா, நாய் மட்டும் வளர்க்கலை, இந்த சப்பானியை தான் வளர்த்தா. அந்த மாதிரி எல்லாத்தையுமே கடவுள் பண்ணார். கடைசியில் பார்த்தாரு கொஞ்சோல மண் இருந்தது போல். சரி ஏன் தூர போடுவானேன்னு ஒரு மனு வர்க்கம்னு கொஞ்சம் படிப்போமே, கொஞ்சம் வாழ்ந்துட்டு போட்டோம். ஆடு வாழுது, கோழி வாழுது, என்னதெல்லாமோ படைச்சிருக்கோம், இவங்களும் இருந்துட்டு போட்டுமேன்னு ஏதோ மிச்சம் மண்ணில் நம்மளை படைச்சு விட்ருக்காரு போல். இந்த மாதிரியே ஒரு சிந்தனை பாருங்க.
இது அப்படி கிடையாது. இது எப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஒரு திருமணம் நடக்குது, ஒரு 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 அரசரோ ஒரு மன்னனோ வராரு, இல்லை ஒரு பெரிய ஆள் வராருன்னா அதுக்கு முன்னாடியே கட் அவுட் கட்டியாவது போஸ்டர் போட்டாவது விளக்கு போட்டு எல்லாம் பண்ணா அந்த டேக்கு முன்னா எல்லாம் பண்ணி இப்போ அந்த டே வரும்போது எல்லாத்தையும் ஆன் பண்ணி விடுவாங்க. இந்த அம்புட்டும் அந்த ஆளுக்காக. ஆமென். தலைகீழ பிடிக்கூடாது. எல்லாத்தையும் கடவுள் படைச்சு பண்ணிட்டு கோழி கீழே எல்லாம் படைச்சு கடைசியில் நாய்க்கு எல்லாம் படைச்சிட்டு கடைசியில் சரி இவனையும் படைப்போம், நாயாவது நன்றி உள்ளது, இவன் நன்றி இல்லாமல் தான் இருக்க போதான், இருந்தாலும் படைச்சு வைப்போம் அப்படிலாம் ஏதோ ஒரு லோ எஸ்டீம் பண்ணி விட்டாங்க பாருங்க. அப்படி கிடையாது. படைப்பே இவனுக்காக தான், சகலமும் இவனுக்காக தான். ஆமென். அவருக்கு என்னன்னா, எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான், தனக்கென்று ஒரு பாதை வகுக்காமல் என் தலைவன் வெளியிலே நடப்பான். வேற பேர் பாக்குறாங்க. உண்மையிலே ஆதியாகமம் 1:26 தான் இப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன். பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை படைத்தார் அப்படின்னு அர்த்தம். அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு பையன் பிறக்க போறான், அவன் என்ன மாதிரியே இருக்க போறான். ஆமென். அவன் தான் எல்லாத்தையும் ஆள போறான். தூதர்கள்லாம் பாக்குறாங்க, திடீர்னு நட்சத்திரத்தை கொண்டு மாட்டுறாரு, திடீர்னு அருவிகளை வைக்கிறாரு, எல்லாத்தையும் பார்த்துன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குது. தூதர்களுக்கெல்லாம் என்னதான் பண்றாரு இவர், எல்லாத்தையுமே பண்ணிட்டே இருக்கிறாருன்னா அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு பையன் பிறக்க போறான். ஆமென். 6வது நாள்ல பார்த்தா ஆதாம் வந்து பிறக்கிறாரு. எல்லாமே உனக்காக தான், ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தார். ஆமென். இப்போ அதுதான் நீங்க இந்த படைப்பின் கடைசி அம்சம் அல்ல. You are the crown of the creation. Man is the crown of the creation. Amen. சும்மா கிடையாது பாருங்க. மனுஷன் எல்லாத்தையும் மனுஷனை திட்டி அவனை வந்து லோவாக்கியே பேசி விட்டாங்க. நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா உங்களுடைய எஸ்டீமை குறைச்சி பேசுற இடத்துல உட்கார்ந்துடாதீங்க ஒரு நாள். ஏன்னா கடவுள் ஒரு நாள் உங்களை ஒரு மதிப்பற்றவர்களாக படைக்கவில்லை, உங்களை ரொம்ப மதிப்பா படைச்சிருக்கிறார். ஆமென். உங்களை யார் மதிப்பா பாக்குறாங்களோ இல்லையோ, இன்னைக்கு மாலையில் நான் சொல்றேன், தேவாதி தேவன் கடவுள் உங்களை படைத்த சிருஷ்டிகர்த்தர் உங்களை மதிப்பாக பார்க்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, அவன் பார்த்ததை வச்சு நீ யோசித்துக்காத, உன்னை பத்தி நீ என் பார்வையில் அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆமென். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், அவன் முகத்தை பார்க்கிறான், நானோ இருதயங்களை பார்க்கிறேன் அப்படி சொல்றேன். ஆமென். இந்த 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லாத சில ஆட்கள் பேசுறதெல்லாம் வச்சு என்ன இப்படி சொல்லிட்டாங்கன்னு நீ உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. கடவுள் உங்களை பத்தி என்ன அப்படி சொன்னார், உங்களை படைச்சவர் சொல்லணும். கடவுள் உங்களை ஒரு ஆடி கார் மாதிரி, ஒரு BMW மாதிரி, ஒரு ரோல்ஸ் ராய் மாதிரி, லம்புகுனி மாதிரி படைச்சு வச்சிருக்கிறாரு. இங்கே யாராவது உங்களை வந்து நீ ஒரு டயருக்கு கூட பிரயோஜனம் இல்லாமாங்க உடனே அதை பிடிச்சிட்டு போய் கூடாது. நம்ம ஒரு டயர் கூட கிடையாது பிரதன்ட் இல்லைங்க, நீங்க ஒரு லம்புகுனி, நீங்க ஒரு ரோல்ஸ் ராய். ஆமென். அதுதான் கடவுள் உங்களை பத்தி சொல்ற நிஜமான மதிப்பீடுகள். ஆமென். ஏசாயா 43:4 இருக்குது பாருங்க, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால். கடவுள் உங்களை பார்த்து சொல்றாரு, என்ன என் கண்ணில் நீ எவ்வளவு அருமையா இருக்கிற தெரியுமா? இது கொஞ்சம் கேளுங்களேன். என் பார்வையில் நீ எப்படி இருக்கிற? அருமையா இருக்கிற. நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். அதாவது உன்னை மீக்கிறதுக்கு என்ன வேணாலும் தரலாங்கிறார். ஆமென். எதை வேணாலும் கொடுத்து ஒன்னு நான் மீட்டுருவேன்றது. ஆமென். ஆமா, கடவுள் உங்களை அவ்வளவு வேல்யூவா பாக்குறாருங்க, உங்களை மதிப்பா பாக்குறாரு. ஏன் கடவுள் வந்து மனுஷனை பார்த்து விக்கிரகங்கள் எல்லாம் உண்டாக்காதன்னு சொன்னாரு? நீ வந்து எனக்கு ஒப்பா எதையும் என்ன பண்ணாத, உண்டாக்கிறாத அப்படின்னு சொன்னார் இல்லையா? எனக்கு ஒப்பாக எந்த படைப்பும் எந்த விக்கிரகத்தையும் என்ன பண்ணாத, செய்யாத அப்படின்ட்டார. ஏன் அப்படி சொன்னார் கடவுள்? ஏன் தெரியுமா? என்னுடைய விக்கிரகத்தை நான் ஏற்கனவே படைச்சிட்டேன், அது மீன் தான் பான்கார். எனக்கு ஒப்பாக எதையும் உருவாக்காதன்னு ஏன் சொன்னார்னா, எனக்கு ஒப்பான ஒண்ணு நான் ஏற்கனவே உருவாக்கிறேன், ஒப்புறானே அது மீன் தாங்க. ஆமென்.
நான் சொல்றேன், நம்மளை விக்கிரகங்களை பண்ணக்கூடாதுன்னு சொன்ன கடவுளே ஒரு விக்கிரகத்தை பண்ணிருக்கிறாரு. அது நீங்க தான். ஆமென். கடவுள் படைத்த விக்கிரகம் நீங்க தான். ஆமென். தேவனே உண்டாக்கின சிலை, தேவன் தன்னை போலவே உருவாக்கின ஒரு அம்சம் அது நீதான். ஆமென். அதனாலதான் நீ செய்யாதப்பா நான் செஞ்சுட்டேங்கிறார். என்ன பார்க்கணுமா? உனக்கு கண்ணாடியில் போய் உன்னை பார், நீ நான். That's true my friend. இதெல்லாம் நமக்கு தெரியல. இப்படிலாம் நம்மளை பார்க்கல. யாருமே நமக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கிறீங்கிறத நமக்கு சொல்லித்தரல. அதனால நம்ம என்னெல்லாமோ நினச்சிட்டு இருக்கோம். நம்ம மதிப்பை இந்த உலகத்தில் சம்பாதிக்கிறதுக்கு போராடுறோம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நீங்கள் இயல்பிலேயே மதிப்பானவர்களாக இருக்கிறீர்கள். ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வந்தாதான் நீங்கள் மதிப்புங்கிறது இல்லை. நீங்கள் ஏற்கனவே மதிப்பாக இருக்கிறீர்கள். ஆமென். இது தெரியாதனால தான் நம்ம எல்லாத்தையும் வாழ்க்கையில் கொண்டு வந்து நம்முடைய மதிப்பை சம்பாதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அதை எதையும் பண்ணிட்டா என்னை மதிச்சிருவீங்களா அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் போராடுறோம். ஆனால் கடவுள் சொல்கிறாரு, அதெல்லாம் ரைட்டு, அதெல்லாம் நீ அனுபவிக்க பயன்படுத்த. ஆனால் பொருட்களை வைத்து உன் மதிப்பை ஒருபோதும் போட முடியாது. யுவர் நெட்வொர்த் இஸ் நாட் யுவர் செல்ஃப் ஒர்த். உனக்கு இருக்கும் சொத்துக்களை வைத்து உன் மதிப்பை ஒருபொழுதும் போடவே முடியாது. ஏன்னா அத்தனை சொத்துக்களை விட நீ மதிப்பானவனாக இருக்கிறான். அதனாலதான் உலகம் முழுவதையும் மனிதன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஆத்துமா, அவனுடைய சோல், ஒரு சிங்கிள் மேனுடைய வேல்யூ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மெட்டீரியலை விட அது மதிப்பானதாக இருக்கிறது. அதனாலதான் கடவுள் மனிதனை மீட்க ஒரு பொருளை தரவில்லை, வேற எந்த செயலும் செய்யாமல் தன் குமாரனே இறங்கி வந்து ரத்தம் சிந்தி மரிப்பதின் மூலமே இவன் மீட்கப்பட முடியும் என்பதற்காக உங்கள் ஜீவனுக்கு ஈடாக தன் மகனையே கொடுத்தார். தாங்க பைபிள்ல இருக்கிற செய்தி. நீங்கள் பொன்னினாலும் வெள்ளியினாலும் மீட்கப்படாமல் விலையேற பெற்ற ரத்தத்தால் நீங்கள் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஒரு பொருளுடைய மதிப்பு அதற்காக செலுத்தப்படுகிற விலையை வைத்து நாம் தீர்மானிக்கிறோம். போய் அந்த டேக்கை பார்க்குறோம், ப்ரைஸ் டேக்கை பார்க்குறோம். ஓஹோ, இந்த வைர நெக்லஸ் 15 லட்சமா அப்படி பார்க்குறோம். அந்த டேக் வச்சு தான் அதனுடைய மதிப்பு என்ன பண்ணப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அந்த விலையை வைத்து அந்த பொருள் எவ்வளவு, அதுக்கு செலுத்தப்படுகிற விலையை வைத்து அதனுடைய மதிப்பு சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்காக செலுத்தப்பட்டது எது, உங்களுக்காக கொடுக்கப்பட்டது எது? சாதாரணமானது இல்லை. பொன்னோ வெள்ளியோ அல்ல. அங்கே போட்டிருக்கு பாருங்க, பொன்னினோ வெள்ளினாலோ அல்ல. எதனால அவர் உங்களை மீட்டு கொண்டிருந்தார்னா, விலையேறப்பட்ட இரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். You are redeemed or you are purchased by the precious blood. விலையேறப்பட்ட இரத்தம். உங்க மேலே ஒரு டேக் தொங்குது, அதை படிச்சு பாருங்க. The blood of Jesus ன்னு போட்டிருக்குது. That is your price tag my friend. Amen. நீங்க உங்களை சாதாரணமா நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. என் விலையே அவர் ரத்தங்க. அவர் எனக்காக இறங்கி வந்ததுங்க, எனக்காக செஞ்சதுங்க, என் மதிப்பை உணர்த்தது என் கடவுள் என்னை போலவே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆமென். இயேசு வந்ததே உங்களுக்கு வேல்யூ ஆடட் பண்றதுக்கு தான். ஏன்னா நம்ம தான் வேல்யூ இல்லாமலே உட்கார்ந்து இருக்கிறோமே. அதனாலதான் அவர் பேசுற ஒவ்வொரு பிரசங்கத்தையும் கவனிச்சு பாருங்க. பூக்களை விட நீங்கள் விசேஷித்தவர்கள், பறவைகளை விட நீங்கள் விசேஷித்தவர்கள். ஏன்னா நம்ம கடைசியா படிச்சதுனால இவன் தான் ஏதோ இந்த கடைக்கு சில இதில் கடைக்குட்டி பிள்ளைங்களும் ரொம்ப பெருசாக பார்ப்பாங்க. சில இதில் பார்த்தீங்கன்னா வேண்டான்னு நினச்சேன் இவனு வந்து தொலைச்சிட்டானாங்கிற மாதிரி பார்ப்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அன்னைக்கு ஒருத்தவங்க அவங்க வீட்டில் பொம்பளை பிள்ளையாக பிறந்திருக்கு. கடைசி பிள்ளைக்கு பேர் வந்து போதும் பொண்ணு, இனிமே பொண்ணு வேண்டாம் அப்படின்னா அதுக்கு பேரே என்னதுதான் பாருங்க. அவன் என்ன பேர் வைத்தானோ அதுவே ஆயிட்டு. அது மாதிரி பேரே என்னதுதான், போதும் பொண்ணு, போதும். எப்படி இருக்கும் பாருங்க, அதுக்கு எப்படி இருக்கும், நம்ம ஒன்றுமே இல்லை போல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் கொண்டு தந்து விட்டாங்க. நீங்கள் பாருங்கள், கடவுளுடைய வார்த்தையிலிருந்து உங்கள் மதிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. கடவுள் உங்களை அப்படி படைக்கலை, உங்களை அப்படி பார்க்கல. இந்த மனுஷன் ரொம்ப முக்கியமானவங்கிறதுனால 6 நாட்களும் இவனுக்கு வேண்டிய எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு வேண்டியதெல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆமென்.
இன்னும் சொல்லட்டுமா, கடவுள் ஒரு பற்றாக்குறையின் கடவுள் அல்ல. God is a God of El Shaddai. He is more than enough. முதல் மனிதனை கடவுள் இந்த பூமியில் படைப்பதற்கு முன்பாகவே கடைசி மனிதனுக்கும் என்ன தேவையோ அதை படைத்து விட்டுதான் அவர் முதல் மனிதனை படைத்தார். ஆமென். இது நீங்க நம்புறீங்களா? இது நீங்க நம்பலன்னு வைங்களா, இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற எல்லா பொருளாதார பற்றாக்குறைக்கு பின்னாடி கடவுள் இருக்கிறாருன்னு அர்த்தம். தன்னால் போஷிக்க முடியாத பிள்ளைகளை பொறுப்பற்ற ஒரு தகப்பன் பெற்று தள்ளிவிட்டது போல கடவுள் இன்னைக்கு காட்டப்படுறார். உன்னாலதான் வளர்க்க முடியல, எதுக்கு இம்புட்டு பெத்த, உன்னாலதான் ஒன்றும் செய்ய முடியல, எதுக்கு இந்த மாதிரி, அந்த மாதிரி தான் ஆயிடுது கடவுள். நான் சொல்றேன், கடவுள் எப்படிப்பட்டவர்னா, முதல் மனிதனை அவர் சிருஷ்டிக்கு முன்பாகவே கடைசி மனிதன் ஒருவன் இருக்கிறான், அவனுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் அந்த பூமியில இருக்குது. ஆமென். அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் முதல் மனுஷனே படைச்சாருங்க. இது இந்த உலகம் படைக்கப்பட்ட போது நடந்த ஒரு நிகழ்வு. இப்போ உங்களுக்கு இன்னொரு சிருஷ்டிப்பு ஒன்று நடந்திருக்கிறது. அது என்ன? கிறிஸ்துவுக்குள்ள நீங்க மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. இப்போ அந்த விஷயத்தை பவுல் பேசுறாரு. எபேசியர் 2:10 என்ன சொல்றாரு? இங்க பாருப்பா, அவர் ஆரம்பத்திலேயே ஆதியாகமத்திலே அப்படிதான் பண்ணாரு. இப்போ மறுபடியும் உன்னை கிறிஸ்துவுக்குள்ள படைச்சிருக்கிறாரு. உனக்கு ஒரு நோக்கம் இருக்கு, உனக்கு ஒரு திட்டம் இருக்குது, உனக்காக கடவுள் செலவு வச்சிருக்கிறாரு. இந்த படைப்பிலையும் அவர் அவைகளில் நீங்கள் நடக்கும்படி முன்னதாகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்காக எல்லாம் முன்னாயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆமென். இதை எண்ணினாலே நீங்க இளைப்பாறுதலோடு தூங்க போவீங்க. எல்லாம் ரெடியா இருக்குதுங்க, ரெடியா இருக்குது. ரெடியா இருக்கிறது வர வேண்டிய இடத்திற்கு வர முடியாத சூழல் இருந்தாலும் வரும். ஆமென். அந்த ஆடு அங்க வர முடியாதனாலும் வரும். ஆமென். அந்த தேவை, அந்த பதில் அந்த இடத்துக்கு வர முடியாட்டனா கூட கொண்டு வருவார். ஆமென். இன்னைக்கு சாயங்காலம் சொல்ற அவர் கொண்டு வருவார். எப்படிலாம் தெரியாது, வர முடியாத ஒரு காரியத்தை வர வேண்டிய இடத்திற்கு சரியான நேரத்தில் அவர் கொண்டு வருவார். ஆமென். Because he is your provider. The Lord is your provider. He will provide. ஏன் இப்படி ஒன்று தேவை என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் முன்பே அவருக்கு அறிந்திருக்கிறது. அதான் கடவுள் தரிசனம் காண்கிற கடவுள். கடவுள் முன்னாடியே பார்க்கிறார். இதைத்தான் உங்களுக்கு அவர் தந்திருக்கிறார். ஆமென். இப்போ இதைதான் சொல்ல வந்தேன் நான். அதை தான் யாக்கோபுல நாம் படிக்கிறோம். போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அதற்கு நேராக பெரிய கப்பல் சிறிய சுக்கானால் திருப்பப்படுவது போல கடவுள் உங்க வாழ்க்கையை கூட எப்படிதான் படைச்சிருக்கிறாரு, உங்களையும் எப்படி படைச்சிருக்காருன்னா அவரை மாதிரியே படைச்சிருக்கிறாரு. நீங்களும் போகும்படி யோசிக்கும் ஒரு இடத்தை, டார்கெட்டை நீங்க பார்த்து அதை போய் அடையக்கூடியவர்களாக அவர் உங்களை படைத்து வைத்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனுடைய சாயல்ல இருக்கிறேன், தேவனை போல் இயங்கும்படி படைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். முதல்ல இன்னைக்கு என்ன பார்த்துக்கிறோம்னா, கர்த்தர் எப்படி அப்படி செய்யறாருன்னா அவர் முன்னாடியே பார்க்கிறார், முன் ஆயத்தங்களை செய்து வைத்திருக்கிறார். இது நம்புங்க, எனக்காக எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக எல்லாவற்றையும் தேவன் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். ஆமென். பாருங்க, இன்னும் ஒரே ஒரு வசனம் வாசித்துட்டு ஜெபம் பண்ணுவோம். Thank you Holy Spirit. ஆமென். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9-10 பாருங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை, எல்லாம் சொல்லுங்க, ஆயத்தம் பண்ணினவைகளை. ஆமென். இது கடவுளுடைய ஒரு கேரக்டருங்க. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை, எல்லாம் சொல்லுங்க, ஆயத்தம் பண்ணினவைகளை. அப்பனா என்ன அர்த்தம்னா, உங்களுக்காக சில விஷயங்களை அவர் ரெடி பண்ணி வச்சுட்டார். ஆமென். ஆல்ரெடி எவ்ரிதிங் இஸ் ரெடி. ஆமென். எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. அங்க பாருங்க, ஆயத்தம் பண்ணினவைகளை கண் என்ன பண்ணல, காணல, காது அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ, எல்லாம் சொல்லுங்க, நமக்கோ. நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, அது யாருக்குங்க தெரியும் அப்படின்னு பைபிளை மூடிட்டு போயிட்டாங்க. ஆமா, பழைய ஏற்பாட்டுலாம் பாருங்க, இப்படிதான் இருக்கும். கண் காணல, காது கேட்கல, கடவுள் என்ன வச்சிருக்காரு யாருக்குமே தெரியாது, அதெல்லாம் தெரியுமாங்க, அதெல்லாம் தெரியாதுங்க அப்படின்னு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. பைபிள் அப்படி சொல்ல. பைபிள் எப்படி சொல்லுது பாருங்க, நமக்கோ,
எல்லாம் சொல்லுங்க, நமக்கோ தேவன் அவைகளை, எவைகளை, எதெல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரோ அவைகளை, எதெல்லாம் அவரிடத்தில் அன்பு உங்களுக்காக அவர் என்னெல்லாம் வச்சிருக்கிறார் அதை எல்லாவற்றையும் தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். எதுக்கு உங்களை கூப்பிட்டு வந்திருக்கிறார்? ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கறதுக்காக. உனக்காக நான் என்ன வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத எந்த கண்ணும் காணல, எந்த காதும் கேட்கல, ஆனா உங்களுக்கு அதை வெளிப்படுத்தும்படி உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆமென். அப்போ கண் காணல, காது கேட்கல, என்ன இருக்குன்னே தெரியல அப்படின்னு தரிசனம் இல்லாத அல்லது நம்பிக்கை இல்லாத எதிர்காலத்துக்கு அவர் உங்களை கூப்பிடல, ஒரு தரிசனம் உள்ள எதிர்காலத்துக்கு உங்களை கூப்பிட்டுருக்கிறார். ஆமென். நான் சொல்லிட்டேன், நம்பிக்கை தான் தரிசனம். என்ன நம்பிக்கை? அவரிடத்தில் அன்பு கூறுகிற எனக்காக சில காரியத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். அதை இந்த கண்ணால பார்க்கல, காதால கேட்கல, அது இருதயத்துல தோன்றல, ஆனா தேவன் அவைகளை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமென். நீங்க தேவ ஆவியானவர் வந்திருக்கிறதே எதுக்குன்னா அந்த வெளிப்பாட்டை உங்களுக்கு தருவதற்கா. ஆமென். உன் பிள்ளைக்காக இதை வச்சிருக்கிறேன், உன் பிசினஸ்ல இதை உனக்காக வச்சிருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளாக உனக்கு வைத்திருக்கிற அழைப்பை நிறைவேற்ற இவைகளை நான் உனக்காக வைத்திருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் அந்த வெளிப்பாட்டை உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அப்போ எனக்கு ஆரம்பத்தில் தெரியாது, என்னென்ன இருக்குன்னு தெரியாது, ஆனா வர வர பார்த்தா கண்ணெல்லாம் விரியுது. இதெல்லாமா வச்சிருக்கீங்க, இம்புட்டு வச்சிருக்கீங்களான்னு இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இதெல்லாம் உள்ள பார்க்குறேனோ அதெல்லாம் வெளியில பார்க்குறேன். ஆமென். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், when you see the invisible you can do the impossible. நீங்கள் இல்லாததை காணும்படியாக அவர் உங்களை செய்வார். அப்படி காண்பதின் மூலம் முடியாததை நீங்கள் முடிக்கிறவர்களாக இருப்பீர்கள். ஆமென். இந்த உலகம் அப்படி ஒன்ன இமேஜின் கூட பண்ணியிருக்காது, கடவுள் அப்படிப்பட்டதை உங்களுக்காக வச்சிருக்கிறார். இன்னைக்கு சாயங்காலம் சொல்றேன் நான் உங்களுக்கு, இந்த இந்த மனிதனின் இருதயத்தில் தோன்றவில்லை அப்படிங்கிறது எப்படி வருதுன்னா, ஒருத்தன் கற்பனையின் உச்சங்களுக்கு சென்றால் கூட கடவுள் ஆயத்தம் பண்ணதை அவனால் கற்பனை பண்ண முடியாதான். வைல்ட் இமேஜினேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை அதில் வருது பாருங்க, நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா. அதாவது இந்த வைல்ட் இமேஜினேஷன் என்ன? இமேஜினேஷன்னா நமக்கு தெரியும், கற்பனை. வைல்ட் இமேஜினேஷன் என்னன்னா காட்டுத்தனமான கற்பனை. எல்லாம் சொல்லுங்க, காட்டுத்தனமான கற்பனை. நம்மளை கற்பனையே பண்ண விடல, அதானே. ஆனா இங்க காட்டுத்தனமா கற்பனை பண்ணா கூட கடவுள் உங்களுக்கு வச்சிருக்கிறது அதை விட பெருசு. ஆமென். இன்னும் சொல்றேன் பாருங்க, நீங்க இப்படி காதால கேட்டு இருந்திருக்கவே மாட்டீங்க, யாருமே அப்படி கேட்டிருந்திருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்வு அவர் உங்களுக்காக வச்சிருக்கிறார், அந்த மாதிரி ஒரு பிளான் அவர் உங்களுக்காக வச்சிருக்கிறார். ஆமென். எந்த ஜனத்திலும் செய்யப்படாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் நான் உன்னடுவே செய்வேன். ஆமென். அதை உன்னோடு இருக்கிற ஜனங்கள் காண்பார்கள். ஆமென். என்னடா இப்படியா அப்படி இந்த உலகமே வியக்கக்கூடிய, இந்த உலகமே ஆச்சரியப்படக்கூடிய, இப்படி யாருமே சிந்திக்க முடியாது, இப்படி கற்பனவே பண்ண முடியாத, இப்படி யாருமே பிளான் பண்ணி யோசித்தா கூட இப்படி ஒரு காரியத்தை பண்ண முடியாதுங்கிற ஒரு காரியத்தை தான் அவர் உங்களுக்காக வச்சிருக்கிறாராம். இப்போ பாருங்க, இது இந்த மூளையினால் அது ஒன்றும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அதனால தான் ஆவியானவர் அதை வெளிப்படுத்தும்படி அவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு சொல்லுங்க, தேவனை எனக்காக நீங்க ஆயத்தம் பண்ணியிருக்கிற காரியங்கள் என்னுடைய கனவுகளுக்கும் நான் காதில் கேட்டதுக்கும் இருதயத்தில் கற்பனை பண்ணுறதை விட அது ரொம்ப பெருசாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒன்றை உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். ராமா ஷாக்கால உங்கள் கண்ணை அங்கே எங்கே வைக்க வேண்டியது இல்லைங்க, உங்கள் கண்ணை உங்கள் இருதயத்தை அவருக்கு நேராக வச்சு பாருங்க. வாழ்க்கையை அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு எதிர்காலத்தை அவர் உங்களுக்காக திட்டமிட்டு அவர் வைத்திருக்கிறார். எந்த கண்ணும் காணவில்லை, எந்த காதுகளும் கேட்கவில்லை. உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறதெல்லாம் அப்படி இருக்கும். இப்படி நாங்கள் கேட்டதே இல்லையே, அதை தான் உங்கள் வாழ்க்கையில் கடவுள் செய்ய போகிறார். உலகம் தோன்றின முதல் இப்படி ஒன்றை நாங்கள் கேட்டதில்லை, உலகம் தோன்றின முதல் இப்படி ஒன்றை நாங்கள் பார்த்ததில்லை. ஆமென். 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 எவ்வளோ பெருசுங்கிறது பாருங்க.
எவ்வளவு பெருசுங்கிறத பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வந்திருக்கிறது காரணம் அப்படிப்பட்ட ஒன்றை உங்க வாழ்க்கையில செய்வதற்காகத்தான். ராகாமா சாண்டாலா பாரா. தேவன் தமிழ் அன்பு உறவுகளுக்காக அவர் ஆயத்தம் பண்ணின நன்மைகள் எவ்வளவு பெரியதா இருக்கிறது. எந்த கண்ணும் காணவில்லை, எந்த காதும் அதை கேட்கவில்லை, எந்த மனிதனின் இருதயங்களிலும் அது தோன்றியதில்லை. ஓ ஹalleluya hallelujah. Hallelujah. யெகோவா ஈரே. Hallelujah. He is your daddy. அவர்தான் உங்கள் தகப்பனாய் இருக்கிறார். Hallelujah. வாழ்க்கையின் தேவைகளை குறித்த பயத்திலிருந்து இன்றே உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆமென் ஆமென். வாழ்க்கையின் எந்த காரியங்களை குறித்தும் எந்த தேவைகளை குறித்த அச்சங்களில் இருந்து இந்த மாலையில உங்களுக்கு ஒரு விடுதலை வரட்டும். அந்த தேவைகளை குறித்த பயத்திலேயோ அச்சத்திலேயோ நான் வாழ மாட்டேன். The Lord will provide and He will provide. மலையில் பார்த்து கொள்ளப்படும் என்று ஆபிரகாம் சொன்னான். உங்களுக்கும் எனக்கும் மலையில் பார்த்து கொள்ளப்பட்டது. கல்வாரி சிலுவை, அந்த கொல்கதா மலையிலே உங்கள் பாவங்கள், சாபங்கள், தரித்திரங்கள், நோய்கள், வாழ்க்கையின் அனைத்து காரியங்களுக்கும் ஆமென் ஒரு விடுதலையும் ஒரு தீர்வையும் ஒரு நாள் அந்த மலையில் பார்த்து கொள்ளப்படும் என்று ஆபிரகாம் சொன்னான். ஆனால் உங்களுக்காக எனக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த மலையில் அந்த பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்பட்டது. அங்கே உங்கள் சுகம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது, அங்கே உங்களுக்கு செழிப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது, அங்கே உங்கள் தேவைகளுக்கான பதில்களை தேவன் தன் குமாரன் மூலமாக அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆமென் 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 ஆமென். இயேசு சிலுவையில் இப்படி சொன்னார், இட் இஸ் finished. உனக்காக என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் செய்து முடித்திருக்கிறேன். ஆமென் ஆமென். எல்லாம் முடிக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் முன் ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆமென் ஆமென் ஆமென். அந்த 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 ரெஸ்டுக்குள்ள அவர் உங்களை அழைக்கிறார். அந்த இளைப்பாறுதலின் மண்டலத்துக்குள்ளே அவர் உங்களை அழைக்கிறார். ஆமென் ஆமென். என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya hallelujah hallelujah. ஓ ஷேகரனா ஹசேகரே. இன்னைக்கே தேவைகளை குறித்த வாழ்க்கையின் என்னத்தை உண்போம், என்னத்தை உடுத்துவோம், என்ன பண்ணுவோம், அதை எப்படி செய்வோம், அந்த பயத்திலிருந்து வெளியே வாங்க. உங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துருப்பாருன்னா அந்த பிள்ளைக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவர் வச்சிருக்கிறார். ஆமென். உங்களை ஒரு ஊழியத்திற்காக அழைத்திருக்கிறார் என்றால் அதற்கு என்னெல்லாம் வேணுமோ அதை ரெடி பண்ணி அவர் வைத்திருக்கிறார். உங்களை ஒரு தகப்பனாக அழைத்திருக்கும் பொழுது சில காரியங்களை எல்லாம் உங்களுக்காக அவர் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். உங்கள் அழைப்புக்கும் உங்களை கடவுள் தெரிந்து கொண்ட காரியங்களுக்கும் வேண்டியவர்கள் ஆயத்தமாய் அது இருக்கிறது. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. இந்த மாலை வேலையில ஆமென் கண் காணாத காது கேட்காத காரியங்களை, இருதயங்கள் உணராத காரியங்களை கூட பரிசுத்த ஆவியானவர் ஒரு வெளிப்பாட்டை போல பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. அவர்களுக்காக நீர் வைத்திருக்கிற நல்ல திட்டங்களை அவர்கள் பார்க்கத்தக்கதாக, அவர்களுக்காக நீர் உண்டாக்கி வைத்திருக்கிற காரியங்களை காணத்தக்கதாக தேவன் அவர்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுப்பீராக. ஹalleluya hallelujah. யெகோவா ஈரே. ஆமென் ஆமென். He is my provider. அவர் எல்லாவற்றையும் எனக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார் என்பதை காண உங்களுக்கு உதவி செய்யுங்க. ஹalleluya hallelujah. இந்த மாலையில் அந்த வெளிப்பாடோடு போகட்டும். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்கிற வெளிப்பாடோடு போகட்டும். இயேசுவின் சரீரத்தில் அது பார்த்து கொள்ளப்பட்டிருக்கிறது. இயேசுவின் முள்முடியினால் அது பார்த்து கொள்ளப்பட்டிருக்கிறது. இயேசுவின் காயங்களால் அது பார்த்து கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆமென். இயேசுவின் மரணத்தாலே உயிர்த்தெழுதலாலே அது பார்த்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த மலையில் எல்லாம் பார்த்து கொள்ளப்பட்டிருக்கிறது. எல்லாம் முடிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் எனக்காக செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அவைகளிலே நீங்கள் நடக்கும்படி சும்மா ரெடி பண்ணி மட்டும் வைக்கிற ஒரு தேவன் மட்டுமல்ல. இந்த மாலையில் இப்படி ஒரு போதனை நீங்க கேட்கறீங்கனாலே அதுக்குள்ள ஸ்டெப் இன் into the dream of God. அதுக்கு அவைகளுக்குள்ளே அவர் உங்களை நடத்த அவர் விரும்புகிறார்.
ஆமென். எதை உங்களுக்காக ரெடி பண்ணி வைத்தாரோ அதற்குள்ள நீங்க வாக் பண்ணும்படியாக, அதற்குள்ள நீங்கள் நடக்கும்படியாக அவர் உங்களை நடத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஓ ஷாகாந்தா ரபா லா கதாரா. ஒருவேளை உங்க வாழ்க்கை எங்கேயோ போயிட்டு இருந்தா கூட இந்த மாலையில் இந்த வார்த்தையை கேட்கிறவங்களுக்கு சொல்றேன், தேவனுடைய திட்டங்களுக்கு நேராக தேவன் மீண்டுமா உங்க வாழ்க்கையை அவர் கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு தேவனா இருக்கிறார். ஆமே. உங்க வாழ்க்கை எங்கேயோ போயிட்டு இருந்தா கூட அங்கிருந்து அப்படியே டர்ன் பண்ணி தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல தேவனுடைய வாழ்க்கையை திருப்புகிறார் இந்த மாலை வேளையில். ஆமென். தேவனுடைய திட்டங்களுக்கு நேராக உங்க வாழ்க்கை திருப்பப்படுகிறது. அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினவைகளுக்கு நேராக உங்கள் வாழ்வு திரும்பப்படுகிறது இன்றைக்கு. ஓ ஷாகா மாகோ டாலா போரா. தேவன் உங்களுக்கான லக்கை, தேவன் உங்களுக்காக வைத்திருக்கும் லக்கை அடையும்படியாக, எதிர்காலங்களை அடையும்படியாக அவர் உங்க வாழ்க்கையை இன்றைக்கு திருப்புகிறார். ராபோஹோசா தேரே மாட்டாலா பாரா. Glory, 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 glory. Thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. இந்த மாலையிலே நமக்கோ அவைகளை தம் ஆவியினால் வெளிப்படுத்தினார் என்று எழுதியிருக்கிறது. ஆமென், 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 ஆமென். கனவுகளை காணட்டும் சுவாமி. கவலைப்பட்ட நாளெல்லாம் போட்டும், ஓரி பண்ண நாளெல்லாம் போட்டும், பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது ஊற்றப்பட்டு தேவ ஆவியானவர் மூலம் பார்க்க வேண்டியதை பார்க்கட்டும், எதிர்காலங்களை பார்ப்பார்களாக, வருங்காரியங்களை அறிவிக்கிற தேவ ஆவியானவர், வரப்போவதை முன்னறிவிக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஓ இந்த இரவு நேரங்களிலே ஆமென் ஒவ்வொருவருக்கும் அந்த வெளிப்பாடு உண்டாகட்டும் சுவாமி. ஆமென், ஆமென். வெளிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர், வரப்போகிறவர்களை அறிவிக்கிற பரிசுத்த ஆவியானவர். இதுதான் உனக்காக நான் வச்சிருக்கிறேன், கவலைப்படாத, இதெல்லாம் உனக்காக நான் பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். காட்டுங்க சுவாமி, உங்க பிள்ளைங்க கண்கள் காணட்டும். ஆமென். ஆவியானவரின் வெளிப்பாட்டை அவர்கள் பார்க்கட்டும் சுவாமி. ஆமென், ஆமென். ஆபிரகாம் விசுவாச பயணத்தை மேற்கொண்டான். அவனுக்கான பதில் அந்த மலைக்கு அந்த பக்கம் இருக்கிறது அவனுக்கு தெரியாது. ஆனா அவன் போய்கிட்டே இருந்தான், அவன் போயிட்டே இருந்தான். இதுதான் ஆண்டவர் நம்மளையும் கூட அழைக்கிறார். பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காத, நீ போயிட்டே இரு. the other side of mountain, இந்த மலைக்கு அந்த பக்கம் உனக்கான பதில் வந்து கொண்டே இருக்கிறது, உனக்கான காரியம் வந்துகிட்டே இருக்குது. உன் கையில என்ன இருக்கோ அதை வச்சு நீ பயணம் பண்ணி கொண்டே இரு. நெருப்பும் கட்டை இருக்குதா, பயணம் பண்ணிக்கிட்டே இரு. உனக்கான அந்த உனக்கு பதிலான அந்த காரியம் அந்த பின்புறம் வந்து கொண்டே இருக்கிறது, அது ஏறி வந்து கொண்டே இருக்கிறது. ஆமென், 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 ஆமென். அதனாலதான் we are not walk by sight, we are walk by faith. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று எழுதியிருக்கிறது. ஆமென் டாடி. இந்த மாலை வேளையில இது கேட்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விசுவாச கண்கள், விசுவாச தரிசன பார்வைகள் அவர்களுக்கு உண்டாகட்டும். தூரத்தில் இருந்து இரையை பார்க்கும் கழுகு கண்களை போல ஆமென் தேவன் வைத்திருக்கும் காரியங்களை பார்க்கும் கண்கள் அவர்களுக்கு உண்டாவதாக. ஆமென். தரிசன கண்களாய் கண்கள் மாறட்டும், மன கண்கள் பிரகாசமடையட்டும். ஆமென், ஆமென், ஆமென். பார்க்கட்டும், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், எனக்காக தேவன் வைத்திருக்கிற ஆயத்தங்கள் நன்மைகள் பெரியது என்பதை பார்க்கட்டும். நீங்க உதவி செய்யறதற்காக நன்றி, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. Amen. Hallelujah. Wow. Wow. What a glorious Father we have. What a glorious Father we have. What a glorious Father we have. Makara satara boko. Hallelujah. Yes, yes. சாதாரணமா இல்ல பாருங்க, நம்ம என்னமோ வாழ்றோம், அப்படி கிடையாது. கடவுளுடைய வாக்கு தத்தங்களால் கடவுள் தந்திருக்கும் வாக்கு தத்தங்களை கொண்டு ஆபிரகாம் தன் மகனுக்கான ஒரு தரிசனத்தை பார்த்தது போல பாருங்க. ஒவ்வொரு நாள் சும்மா கிடையாது, இதுல இருக்கிற எவ்ரி ப்ராமிஸ், ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் உங்களுடையதா இருக்கிறது. இதை வச்சு பாருங்க, இப்படி சொல்லியிருக்கு, எதிர்காலம் இப்படி இருக்கும், என் குடும்பம் இப்படி இருக்கும், என் சமூகம் இப்படி இருக்கும், என் சபை இப்படி இருக்கும், என் உறவுகள் இப்படி இருக்கும் பாருங்க. இதுல இருந்து தான் தரிசனம் பிறக்கிறது. ஆவியானவர் அதை முத்திரை போடுவார் உங்க வாழ்க்கையில. ஆமென். அதனால நம்பிக்கையற்ற வேதம் சொல்லுகிறது, அவள் வரும் காரியங்களை குறித்து மகிழுகிறாள். ஆமென், ஆமென். சபை அப்படி மகிழணும்னு தேவன் விரும்புகிறார். நீதிமொழி 31 படிக்கிறோம், இந்த குணசாலியான பெண் அவ கவலைப்பட்டு இருக்கிற பெண் கிடையாது. அவ எப்படிப்பட்டவள்லாம் வரும் காரியங்களை குறித்து மகிழுகிறாள்.
ஆமென். வரப்போற காரியத்தை குறித்து சந்தோஷப்படுறா. அப்படின்னா என்ன, ஒரு நல்ல ஃபியூச்சர் அவ பார்க்கறா. நான் சொல்றேன், தேவன் உங்களுக்கு என்ன ஒரு வளமான எதிர்காலத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆமென். அதை பாருங்க, அதை பாருங்க, பாருங்க. அதனாலதான் இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களாலே நாம தேவையில்லாத குப்பையில் இருந்தெல்லாம் அது நம்மளை விடுதலையாக்கு. தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள். எங்கு தரிசனம் இருக்கிறதோ அங்க வாழ்வு சீர்பட ஆரம்பிக்கிறது. ஆமென். ஏன் நான் அதை இதெல்லாம் கர்த்தர் எனக்காக சொல்லியிருக்கிறாரு, அதை பார்த்து நான் போயிட்டே இருக்க போறேன். வாழ்க்கை லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி ஆயிடும். கண்ட பேச்சுக்கெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க. எனக்காக அதை வச்சிருக்கிறாரு, முன்னாயத்தம் பண்ணிருக்கிறாரு, நான் அதை பார்ப்பேன். அப்படி போயிடும் பாருங்க. தரிசனம் வந்துடுச்சு. இப்போ கண்டதை நீங்க எல்லாரும் மாதிரி நீங்க யோசிக்க மாட்டீங்க. எல்லாரும் மாதிரி பேசிட்டு உட்கார்ந்து இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. வாக்கு தத்தங்கள் மூலமாய், பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் உங்கள் வாழ்வுக்கான தேவ தரிசனத்தின் திட்டத்தை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமென். வேதத்தை உட்கார்ந்து வாசிங்க, கடவுளோட மனம் திறந்து பேசுங்க. இன்னும் வெளிப்பாட்டை கொட்டுவார் உங்க மேல. ஆமென். கனவுகளை ஊத்துவார் உங்க மேல. நீங்க கற்பனை பண்ணாத காரியத்தெல்லாம் உங்க மேல ஊத்துவார். உங்க பிள்ளைகளை குறித்து ஊத்துவார், உங்க ஊழியங்களை குறித்து, உங்கள் சபைகளை குறித்து, இந்த சமூகத்தை குறித்து ஊத்துவார் பாருங்க. அப்படி உங்க மேல அது வரும். ஆமென். அப்பெல்லாம் சில வருஷங்கள் முன்னாடி நான் அப்படி பார்த்து எதெல்லாம் ஒரு பேப்பர்ல ஒரு நோட்ல எழுதி வச்சனோ, இன்னைக்கு நான் அதெல்லாம் நிஜமா இருக்கிறத பார்க்கிறேன். ஆமென். அன்னைக்கு அதுக்கான எந்த சாத்தியக்கூறுகளும் கிடையாது. தேவன் அந்த மாதிரி காரியங்களை தரிசனத்தை உள்ள போடும்போது அதுக்கான ஒரு விஷயமும் என் முன்னாடி இருந்ததே கிடையாது. ஆனா இன்னைக்கு நான் பார்க்கிறேன், அந்த கனவுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் ரெடியா இருக்கு பாரு. ஆமென். எல்லாம் இந்த மாதிரி ஒரு இடம் ரெடியா இருக்குது. கடவுள் பாருங்க, ஒரு குடும்பத்தை எழுப்பி அவங்க ஒரு லேண்ட் வாங்க வச்சு அதை அழகா கட்டி இந்தாங்க கையில அப்படின்னு கொடுக்குற மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு பாரு. யோசித்து பாருங்க. இன்னும் சொல்லட்டுமா, இதே பக்கத்துல ஒரு இதுலதான் மலைக்கு இந்த பக்கம் நான் நின்றுட்டு ஏறிட்டு போன மாதிரி இருந்தது. இந்த ஜாயன் ரெசிடென்சி ஹோட்டல் அதில் தான் நான் ஆரம்பிச்சேன். அதர் சைடில், பக்கத்து சைடில் கடவுள் ஒன்று வச்சிருந்துருக்கிறாரு. ஆனால் அன்னைக்கு நான் ஒரு ஃபெய்த் ஜேர்னி ஒன்று பண்ண வேண்டியது இருந்தது. என்ன ஜேர்னி? இப்போ என்ன இருக்கு, கொஞ்சம் என்ன இருக்கு, இதை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் போயிட்டு இருக்க வேண்டியது இருந்தது. ஆனால் எனக்கு தெரியாது இந்த பக்கம் கடவுள் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. இதை விட வேற என்ன உங்களுக்கு நான் பெருசா சொல்ல முடியும்? எங்கேயோவா சொல்ல முடியும்? இந்த தெருவுக்குள்ள அன்னைக்கு இந்த தெருவுல முதல் இதுல உட்கார்ந்து இருக்கும்போது ஊழியத்தை விட்டுறலாமா விட்டுறலாமான்னு அர்த்தம். வேற ஏதாவது செஞ்சுக்கிட்டு செய்வோம், காசு இல்லை, பில்டிங் கூட ஹோட்டலுக்கு இன்னைக்கு பில்லை கொடுக்க முடியல, என்ன இது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. கையில் இருந்தெல்லாம் போட்டாச்சு, ஒன்றும் அடுத்தால எதுவுமே இல்லைன்ட்டு. ஆனாலும் வாக்குத்தத்தம் உண்டு, நம்பிக்கைகள் உண்டு. இன்னையம் போல நாளை இருக்காது, நாளைக்கு மாறும், எகோவா ஈரே அப்படின்னு பயணம் பண்றோம் பாருங்க. பார்த்தா இந்த மலைக்கு இந்த பக்கங்கிற மாதிரி இடையில ஒரு ரெண்டு வீடு தான் இருக்கு. அதுக்கு இந்த பக்கம் பார்த்தா கடவுள் இப்படி அழகான ஒரு பில்டிங்க நமக்காக ஒரு ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். ஆமென். இது உங்க கண் காண்ற ஒரு சாட்சி. இது மாதிரி எத்தனையோ காரியங்கள் இருந்திருக்கு வாழ்க்கையில். எத்தனையோ நாடுகளுக்கு நான் போக, எத்தனையோ திட்டங்களை நான் செய்ய, இன்னைக்கு பார்த்தா எல்லாமே ரெடியா இருக்கு. இது எப்படி இருக்கு தெரியுமா? நீங்க வந்தா மட்டும் போதும். புரிந்தவர்கள் பாக்கியவான்கள், புரியாதவர்கள் அதை விட பாக்கியவான்கள். கடவுள் எல்லாமே ரெடியா இருக்குதுங்க. கடவுள் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க வந்தா மட்டும் போதும், எல்லாம் ரெடியா இருக்குது. ஆமென். ஆமா, இதுதான் வாழ்க்கை. எல்லாம் எனக்காக ரெடியா இருக்கு. நிம்மதியை போய் தூங்குங்க. காலையில் எழுந்து உங்களுக்கான காரியங்களை போய் தைரியமா செய்யுங்க. வாழ்க்கையில நீங்கள் யோசித்து கூட பார்க்காத திருப்பு முனைகளை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். உங்களுக்கான இடத்தை நீங்க பார்ப்பீங்க, உங்க ஹவுஸை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். உங்களுக்கான அந்த ப்ரமோஷன்ஸை நீங்க பார்ப்பீங்க. உங்களுக்காக கடவுள் வச்சிருக்கிற அந்த பிளான் உங்களுக்கு வரும். உங்க வாழ்க்கை துணையை தேவன் உங்க வாழ்க்கைக்கு அனுப்புவார். ஆமென். என்ன வேணாலும் இருக்கு, எல்லாம் ரெடி பண்ணி இருக்கிறார். ஜோடி சேரும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். எதுவும் தனியா இருக்காது, எல்லாம் ஜோடி சேரும். தேவ ஆவி அதை சேர்க்கும். ஆமென். இந்த மாதிரி வாழ்றதுதான் வாழ்க்கை பாருங்க. என்ன ஆகுமோ ஏதாவுமோ அப்படிலாம் கிடையாது. என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நான் பெருகும்படி தேவனாகிய கர்த்தர் சொல்லியபடியே அவர் என்னை ஆசீர்வதிப்பார். அதான் ஆகும், வேற என்ன ஆகும்? நான் கடன் வாங்க மாட்டேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன்.
அதான் ஆகும். அதான் ஆகும்னா அதான் நடக்கும். அதான் உங்க ஐசக். உங்க ஐசக் சாக மாட்டார். உங்க கனவு சாகாது. உங்க யோசேப்பு சாக மாட்டான். அதெல்லாம் வரும். கடவுள் சொன்ன ஒவ்வொரு வாக்கும் நிறைவேறும். ஆமென். ஒன்றும் பொய்த்து போகாது. அதனால எதையுமே நம்ப முடியலன்னு அப்படி சொல்லாதீங்க. நீங்க அது மனுஷங்க, நீங்க வாழ்ந்த வாழ்க்கை அனுபவம், அதை வச்சு பேசாதீங்க. இதை நீங்க நம்பலாம். அவர் வார்த்தையை நீங்க நம்பலாம். ஆமென். அதுல இருந்து உங்க எதிர்காலத்தை பார்க்க ஆரம்பிங்க. ஆமென். பிரைஸ் காட். கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். ஆன்லைன்ல பாக்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமா கொடுக்கலாம். இந்த வார்த்தைகள் உங்களை ஆசீர்வதிக்கும் என்றால் நீங்க ஆன்லைன் மூலமாக நீங்கள் நல்ல விதைகளை நீங்கள் விதைக்கலாம். கூகுள் பே ஆர் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் விதைக்கலாம். ஆமென். தூர ஊர்களில் இருக்கிற பிள்ளைங்க அப்படி விதைக்கும் பொழுது அந்த தகவல்களை நம்முடைய அலுவலக எண்ணுக்கு பகிர்ந்து கொள்ளும்படி சொல்கிறேன். சில பேர் ஸ்வைப் பண்ண விரும்புனீங்கன்னா இங்கே ஸ்வைப்பிங் மெஷின்ஸ் இருக்கும். கார்டு மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய ஆஃபரிங்ஸை கொடுக்கலாம். கரங்களை எடுத்துக்கொள்வோமா? இது கூட ஒரு விதைப்பது கூட ஒரு தரிசனம் தான். என்ன பார்க்குறீங்க? இது ஒரு விதை. நான் இதை விதைக்கிறேன். எப்படி ஒரு விதை மண்ணை சந்திக்கும் பொழுது அது ஒரு விருட்சமாக மாறுகிறதோ அதுபோலதான் தேவன் என்னிடத்தில் தந்திருக்கும் இந்த பொருளாதாரத்தை நான் தேவனை கனம் பண்ணி நான் கொடுப்பதன் மூலம் அது ஒரு விளைச்சலை கொண்டு வர ஆரம்பிக்கும். ஆமென். அந்த தரிசனம் இருக்கிறவங்க தான் நல்ல விதைகளை விதைப்பாங்க. இல்லைன்னா எதையோ ஒன்று விதைப்பாங்க. விதைக்கிறதே ஒரு தரிசனம் தான். நான் பார்க்குறேன், அறுவடையை பார்த்துட்டேன். அறுவடை பார்க்குறவங்க தான் விதைப்பான். ஆமென். இந்த வீக்கில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போ நிறைய பெருசாக சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம எடுத்து பண்ணுறோம். திட்டங்கள்லாம் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறத விட 10 மடங்கு அதிகமான பெரிய திட்டங்களை நாம் செய்கிறோம். அப்போது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு உதவி செய்யணும். பட் நம்ம சில காரியங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த மாதிரியான ஒரு டைம் தான். என் ஒய்ஃப் முத்து இருக்கிறா, அவளுக்கு தெரியும். அப்போது அந்த காசை தூக்கி நான் கொடுத்துட்டேன், வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி நம்ம இன்னொரு காரியத்துக்கு இன்னும் ஒரு 2 நாளில் அதுக்கான பணம்லாம் வரணும். அப்புறம் பார்த்தா அந்த டேட் முடியறதுக்குள்ள அதுக்கான காசு வந்து அக்கௌண்ட்லாம் நிரம்பி இன்னும் எத்தனையோ காரியத்தை செய்யறதுக்கு வேண்டியதெல்லாம் அங்கே நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஆமென். ஆனால் நமக்குள்ள அந்த பயம் வந்து என்ன சொல்லலாம், ஐயோ இது போயிட்டு ஏற்கனவே கம்மியாக இருக்குது, இதுவும் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அங்கே தான் நீங்கள் உடைக்கிறீங்க அதை. இந்த கிவிங்கிறது என்னன்னா தரிசனம். இது அல்ல, இது விதை. நான் தேவன் சொன்னபடி நான் விதைக்கும் பொழுது நான் பார்க்க முடியாத ஆச்சரியமான விதத்திலே என் தேவைகளை தேவன் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஆமென். தன்னிடத்தில் இருக்கிற ஐசக் அவன் கொடுத்துட்டான். ஆனா தேவன் அவரிடத்தில் இருந்த பெரிய திட்டம் அங்கு வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஆமென். அதுதான் பாருங்க, கிவிங்ல கூட அதை நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியும். ஆமென். கரங்களை எடுத்துக்கோங்க. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாச ஆவியிலிருந்து கொடுங்க. கடவுளுக்கு ஒன்றும் ஏதோ காணி கொடுத்தாகணும் அப்படி கிடையாது. விசுவாசத்தை இது வெளிப்படுத்தும் ஒரு நேரமாக அது இருக்கிறது. ஆமென். கரங்களை எடுத்துக்கொண்டு நாம் கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. தகப்பனே, இன்னைக்கு இந்த இடத்துல விதைக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். மனசார இந்த விதைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. விதைக்கும் போதே ஒன்று அவங்க தரிசனமாக பார்க்கட்டும், ஒரு அறுவடையை அவங்க பார்க்கட்டும். இந்த காரியங்களுக்காக நான் விதைக்கிறேன், இப்படிப்பட்ட அறுவடைகளை நான் பார்ப்பேன் என்கிற நம்பிக்கை நிறைந்த விதைகளை அவங்க விதைக்கிறாங்க சுவாமி. தேங்க்யூ டாடி. இதை ஹானர் பண்ணுங்க. ஆமென். ஒரு முத்திரை இடுங்க இந்த காரியங்களில். இப்படி ஒரு செய்தியை நான் கேட்டேன், நான் இப்படி விதைத்தேன், இப்படிப்பட்ட ஒரு அறுவடை எனக்கு வந்ததுன்னு உங்கள் பிள்ளைங்க சொல்கிற மாதிரி வாழ்க்கையில் உம்முடைய செயல்களை கண்டு வியக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென்.